அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும். சுமக்கிறவன் அப்படின்னு தமிழ்ல கொடுத்திருக்காங்க. பொது மொழிபெயர்ப்புல இருக்கும், அவன் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்படுகிறதை எடுத்துக் கொள்ளுகிறவன் ஆனபடியினாலும் என்ன செய்வானா? பணப்பையில கொண்டு வந்து எல்லாரும் காணிக்கையை போடுவாங்களாம். இவர் தேவைப்பட்டா இவருக்கு என்ன பண்ணிக்கிறாராம்? எடுத்துக்கிறாராம். இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் போதும். என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் இல்ல. சரி, நல்லா கவனிங்க. ನನ್ನನ್ನು ಹೂ ನೀಡುವ ದಿವಸಕ್ಕಾಗಿ ಅದನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಲಿ. ಗಮನಿಸಿರಿ, ಪಸ್ಕಾ ಹಬ್ಬವು ಇನ್ನು 6 ದಿವಸ ಮುಂದೆ ಇರಲಾಗಿ ಯೇಸು ಬೆತಾನ್ಯಕ್ಕೆ ಬಂದನು. ಯೇಸುವು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಎಬ್ಬಿಸಿದ ಲಾಜರನು ಅಲ್ಲಿದ್ದನು. ಯೇಸುವಿಗೆ ಅಲ್ಲಿ ಔತಣ ಮಾಡಿಸಲು ಮಾರ್ತಲು ನೆರವಾಗಿದ್ದಳು. ಲಾಜರನು ಆತನ ಸಂಗಡ ಊಟಕ್ಕೆ ಕೂತವರಲ್ಲಿ ಒಬ್ಬನು. ಆಗ ಮರಿಯಲು ಬಹು ಬೆಲೆಯುಳ್ಳ ಅಚ್ಚ ಜಟಮಾಂಸಿ ತೈಲವನ್ನು 1 ಸೇರಷ್ಟು ತಂದು ಯೇಸುವಿನ ಪಾದಕ್ಕೆ ಹಚ್ಚಿ ತನ್ನ ತಲೆ ಕೂದಲಿನಿಂದ ಆತನ ಪಾದಗಳನ್ನು ಒರೆಸಿದಳು. ಆ ತೈಲದ ಪರಿಮಳವು ಮನೆಯಲ್ಲೆಲ್ಲ ತುಂಬಿಕೊಂಡಿತ್ತು. ಆದರೆ ಆತನ ಶಿಷ್ಯರಲ್ಲಿ ಒಬ್ಬನು, ಅಂದರೆ ಆತನನ್ನು ಹಿಡಿದು ಕೊಡುವುದಕ್ಕಿದ್ದ ಇಸ್ಕರಿಯೋತ್ ಯೂದನೆಂಬುವನು, ಯಾಕೆ ಈ ತೈಲವನ್ನು 300 ಹಣಕ್ಕೆ ಮಾರಿ ಬಡವರಿಗೆ ಕೊಡಲಿಲ್ಲ ಅಂದನು. ಅವನು ಬಡವರಿಗೋಸ್ಕರ ಚಿಂತಿಸಿ ಇದನ್ನು ಹೇಳಲಿಲ್ಲ. ಅವನು ಕಳ್ಳನಾಗಿದ್ದು ತನ್ನ ವಶದಲ್ಲಿದ್ದ ಅವರ ಹಣದ ಚೀಲದಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದನ್ನು ತಕ್ಕೊಳ್ಳುವವನಾಗಿದ್ದರಿಂದಲೇ ಹೇಳಿದನು. ಆಗ ಯೇಸು ಆಕೆಯನ್ನು ಬಿಡು, ನನ್ನನ್ನು ಹೂ ನೀಡುವ ದಿವಸಕ್ಕಾಗಿ ಅದನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಲಿ. சரி, நல்லா கவனிங்க. ಗಮನಿಸ್ರಿ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல 3 ஸ்திரீகள் தைலம் வார்த்திருக்கிறார்கள். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ 3 ಸ್ತ್ರೀಯರು ತೈಲವನ್ನು ಹೊಯ್ದಿದ್ದಾರೆ. அநேக நேரங்களில் விசுவாசிகள் இதை குழப்பிக் கொள்ளுகிறார்கள். ಹಲವಾರು ಸಮಯದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ಗೊಂದಲಕ್ಕೀಡಾಗ್ತಾರೆ. நான் வசனங்களை வாசிக்க நமக்கு நேரம் இல்ல, ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಲಿಕ್ಕೆ ನಮಗೆ ಸಮಯವಿಲ್ಲ. ஆனா நான் அந்த ரெஃபரன்ஸ் சொல்றேன், நீங்க குறித்துக் கொள்ளுங்க. ಆದ್ರೆ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಹೇಳ್ತಾನೆ, ನೀವು ಸೂಚಿಸಿಕೊಳ್ಳಿ. லூக்கா 7வது அதிகாரத்திலே, ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல தைலத்தை ஊற்றி இருக்கிறாள். ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ಯೇಸುವಿನ ಪಾದದ ಮೇಲೆ ತೈಲವನ್ನು ಒಯ್ದಿದ್ದಾಳೆ. லூக்கா 7ல அது சொல்லப்பட்டிருக்கு. ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 7ರಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த ஸ்திரீ பாவியாகிய ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಆ ಸ್ತ್ರೀ ಪಾಪಿಯಾದ ಸ್ತ್ರೀ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நல்லா கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ. இந்த சம்பவம் நடந்தது நாயின் ஊர்ல நடந்த சம்பவம். ಈ ಘಟನೆ ನಾಯಿನೆಂಬ ಊರಿನಲ್ಲಿ ನಡೆದಂತ ಘಟನೆ. எப்ப நடந்துச்சுன்னு கேட்டா, ಯಾವಾಗ ನಡೆಯುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರೆ, ஆண்டவராகிய இயேசுவின் ஊழியத்தின் துவக்கத்துல நடந்துச்சு. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸೇವೆಯ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ನಡೆಯಿತು. நல்லா கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் துவக்கத்திலே இது நடக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸೇವೆಯ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಇದು ನಡೆಯುತ್ತದೆ. நடக்கிற இடத்துக்கு, அந்த ஊருக்கு பேர் என்னன்னா நாயின் ஊருன்னு பேரு. ನಡೆದ ಘಟನೆಯ ಊರಿನ ಹೆಸರು ಏನಂತ ಕೇಳಿದ್ರೆ ಅದು ನಾಯಿನ್ ಎಂಬ ಊರು. அதுல யாருடைய வீடுன்னு கேட்டா, பரிசேயனாகிய சீமோனுடைய வீடு. ಅದು ಯಾರ ಮನೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದರೆ ಪರಿಸಾಯನಾದ ಸೀಮೋನನ ಮನೆ. யார் தைலத்தை ஊற்றுனதுன்னா பாவியாகிய ஸ்திரீ. ತೈಲವನ್ನು ಯಾರು ಒಯ್ದದಂತ ಕೇಳಿದ್ರೆ ಪಾಪಿಯಾದ ಸ್ತ್ರೀ. திருப்பி சொல்றேன், ಮತ್ತೆ ಹೇಳ್ತೇನೆ. ஊரு மன்னிக்கணும், அதாவது காலம் ஊழியத்தின் துவக்கத்துல, ಕಾಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸೇವೆಯ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ. ஊரு நாயின் ஊரு. ಊರು ನಾಯಿನ್ ಎಂಬ ಊರು. அந்த வீடு பரிசேயனாகிய சீமோனுடைய வீடு. ಆ ಮನೆ ಪರಿಸಾಯನಾದ ಸೀಮೋನನ ಮನೆ. அந்த ஜோன் எந்த பகுதின்னு கேட்டா அது கலிலேயா. ಯಾವ ಪ್ರಾಂತ್ಯ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಅದು ಗಲಿಲಾಯ. ஏன்னா நாயின் ஊர் கப்பர்நகூமுக்கு 6 மைல் தொலைவில் இருக்கு. அது கலிலேயாவில் இருக்கிறது. ನಾಯಿನ್ ಎಂಬ ಊರು ಕಪೆರ್ನೌಮಿಗೆ 6 ಮೈಲ್ ದೂರದ ಅಂತರದಲ್ಲಿದೆ. ಅದು ಗಲಿಲಾಯ. அந்த ஸ்திரீக்கு பேர் சொல்லப்படல, ஆனால் அவள் பாவியாகிய ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಆ ಸ್ತ್ರೀಗೆ ಹೆಸರು ಹೇಳಲ್ಪಡಲಿಲ್ಲ, ಆದರೆ ಪಾಪಿಯಾದ ಸ್ತ್ರೀ ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இது முதல் தடவை, ಇದು ಮೊದಲನೇ ಬಾರಿ. சரி, ரெண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல இப்ப நம்ம வாசித்தோம் இல்லையா, அந்த பகுதியில ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಈಗ ಓದಿದ್ದೇವಲ್ಲ ಆ ಭಾಗ, மரியாள் தைலத்தை ஊற்றின சம்பவம். ಮರಿಯಲು ತೈಲವನ್ನು ಹೊಯ್ದಂತ ಸಂಭವ. இது நடந்தது பெத்தானியா
பெத்தானியாவுல, ಇದು ನಡೆದದ್ದು ಬೆತಾನ್ಯದಲ್ಲಿ. பெத்தானியா இருக்கிற ஜோன் வந்து யூதேயா. ಬೆತಾನ್ಯ ಇರತಕ್ಕ ಪ್ರಾಂತ್ಯ ಯೂದಾಯ. நல்ல கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ. இது வந்து நடக்கிறது பெத்தானியாவுல, அது இருக்கிறது யூதேயா பகுதியில இருக்கிறது. ಇದು ನಡೆದದ್ದು ಬೆತಾನ್ಯದಲ್ಲಿ, ಅದು ಇರುವಂತದ್ದು ಯೂದಾಯದಲ್ಲಿ. நடக்கிற வீடு மார்த்தாள் மரியாளுடைய வீடு. ನಡೆದಂತ ಮನೆ ಅದು ಮಾರ್ಥಾಲ್ ಮರಿಯಾಳ ಮನೆ. இங்க இயேசுவின் பாதத்துல இங்க தைலத்தை ஊற்றுகிறது மரியாள். ಯೇಸುವಿನ ಪಾದದಲ್ಲಿ ತೈಲವನ್ನು ಹೊಯ್ತಿರುವುದು ಮರಿಯಲು. நல்ல கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ. முதல் ஸ்திரீ எந்த ஊர்ல? ಮೊದಲ ಸ್ತ್ರೀ ಯಾವ ಊರಲ್ಲಿ? நாயின் ஊர்ல. எந்த காலம்? ஊழியத்தினுடைய துவக்கம். யாருடைய வீட்டுல? அந்த ஜோன், அந்த ரீஜன் என்ன பேர்? யூதேயாவா கலிலேயாவா? அது கலிலேயா. சரியா? ஊற்றுன ஸ்திரீ யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு? பாவியாகிய ஸ்திரீ. இப்ப ரெண்டாவது, இது எந்த ஊர்ல? சத்தமா சொல்லுங்க, எந்த ஊர்ல? சிலுவை. இது ஊழியத்தின் முடிவுல. சொல்லுங்க, ஊழியத்தின் முடிவுல. சிலுவைக்கு 6 நாள் முன்னாடி, பஸ்கா பண்டிகை வர இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு சொல்லுது. அப்ப சிலுவைக்கு எத்தனை நாள் முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது? 6 நாள் முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது. சரியா? யாருடைய வீட்டுல நடக்குது? எந்த ஊர்ல? எந்த ஜோன், எந்த ரீசன்? யூதேயாவுல நடக்குது. பாதத்துல தைலத்தை ஊற்றுகிறது யாரு? மரியாள். சரியா? சரி. மூணாவது ஒரு சம்பவம் இருக்கிறது. ಮೂರನೇ ಒಂದು ಘಟನೆ ಇದೆ. மத்தேயு 24லயும், ಮತ್ತಾಯ 24ರಲ್ಲಿಯೂ, மார்க் 16லயும் இருக்கு. ಮಾರ್ಕ್ 16ರಲ್ಲಿಯೂ ಇದೆ. இது நடந்தது இயேசு சிலுவையில மரிக்க 2 நாள் முன்னாடி. ಇದು ನಡೆದದ್ದು ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪ್ರಾಣ ಕೊಡುವ 2 ದಿನಕ್ಕೆ ಮುಂಚಿದೆ. சிலுவையில மரிக்கிறதற்கு 2 நாள் முன்பாக. ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪ್ರಾಣ ಕೊಡುವ 2 ದಿನ ಮುಂಚಿತವಾಗಿ. நல்லா கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ. பாவியாகிய ஸ்திரீ தைலத்தை ஊத்துனது எந்த காலம்? ಪಾಪಿಯಾದ ಸ್ತ್ರೀ ತೈಲವನ್ನು ಒಯ್ದದ್ದು ಯಾವ ಕಾಲ? ஊழியத்தின் ಸೇವೆಯ. மரியாள் தைலத்தை ஊத்துனது சிலுவைக்கு எத்தனை நாள் முன்னாடி? 6 நாள் முன்னாடி. வெரி குட், வெரி குட். ಮರಿಯಲು ತೈಲವನ್ನು ಹಚ್ಚೋದು ಎಷ್ಟು ದಿನಗಳ ಮುಂದೆ? வெரி குட். இப்ப கடைசியா இந்த ஸ்திரீ தைலத்தை அவருடைய தலையில ஊற்ற வருகிறாள். இது சிலுவைக்கு எத்தனை நாள் முன்னாடி? 2 நாள் முன்னாடி. ಈಗ ಈ ಸ್ತ್ರೀ ತೈಲವನ್ನು ತಲೆ ಮೇಲೆ ಒಯ್ಲಿಕ್ಕೆ ಬರ್ತಾಳೆ. ಇದು ಎಷ್ಟು ದಿನಗಳ ಮುಂಚೆ? இதே பெத்தானியா ஊர்ல, ಇದೇ ಬೆತಾನ್ಯ ಊರಲ್ಲಿ. இந்த பெத்தானியா இருக்கிறது யூதேயா. சொல்லுங்க, பெத்தானியா இருக்கிறது என்ன ஜோன்? யூதேயா. ಬೆತಾನ್ಯ ಇರತಕ್ಕದು ಯಹೂದ ಪ್ರಾಂತದಲ್ಲಿ. இந்த இடம் நடக்கிற வீடு வந்து குஷ்டரோகியா இருந்த சீமோன். ಈ ನಡೀತಿರತಕ್ಕಂತ ಸ್ಥಳ ಕುಷ್ಠರೋಗಿಯಾಗಿದ್ದ ಸೀಮೋನ. நல்ல கவனிங்க, இது என்ன சீமோன்? குஷ்டரோகியா இருந்த சீமோன். இது என்ன ஜோன்? கலிலேயாவா யூதேயாவா? சொல்லுங்க, யூதேயா. அங்க ஒருத்தர் இருந்தார்ல, முதல் ஸ்ரீ ஊற்றுனார்ல, பரிசேயனாகிய சீமோன். அது இருந்தது எந்த இடம்? கலிலேயா. அது வேற, இது வேற. அந்த சீமோன் வேறு, இந்த சீமோன் வேறு. ಮೊದಲನೇದಾಗಿ ಹೊಯ್ಯಲ್ಪಟ್ಟ ಮನೆ ಅದನ್ನು ಸೀಮೋನ. ಆದ್ರೆ ಅವನು ಪರಿಸಾಯನಾದ ಸೀಮೋನ, ಅದು ಗಲಿಲಾಯ ಪ್ರಾಂತ್ಯ. ಈ ಸೀಮೋನ ಬೇರೆ. இந்த 3 சம்பவங்களும் வெவ்வேறு சம்பவம். ಈ 3 ಘಟನೆಗಳು ಬೇರೆ ಬೇರೆಯಾದ ಘಟನೆ. மூணையும் ஒண்ணா போட்டு குழப்பப்படாது. 3ಅನ್ನು ಹಾಕಿ ಗೊಂದಲಕ್ಕೀಡು ಮಾಡ್ಕೋ. நிறைய பேரு அந்த பாவியாகிய ஸ்திரீ மரியாள்னு சொன்ன ஆட்கள்லாம் உண்டு. ತುಂಬಾ ಜನ ಪಾಪಿಯಾದ ಸ್ತ್ರೀ ಮರಿಯಲ್ ಅಂತ ಹೇಳಿದ ವ್ಯಕ್ತಿಗಳೆಲ್ಲ. ஏன் இதை சொல்றேன்னா, ಯಾಕೆ ಇದನ್ನ ಹೇಳ್ತೇನೆ? கண்டிப்பா நீங்க பரலோகம் போவீங்க. ಖಂಡಿತವಾಗಿ ನೀವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ತೀರಿ. மரியாளை பார்க்க வேண்டி இருக்கும். ಮರಿಯಲನ್ನು ನೋಡ್ಬೇಕಾಗಿರ್ತದೆ. உங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும். ನಿಮಗೆ ತುಂಬಾ ಧರ್ಮ ಸಂಕಟವಾಗಿರುತ್ತೆ. நம்ம உங்களை கூப்பிடுங்க, வா நீ முதல்ல இங்க வா. ಅಮ್ಮ ಕರಿತಲ್, ಬಾಯಿಲಿ ಮೊದಲು ಬಾಯಿಲಿ. நான் தான் பாவியாகிய ஸ்திரீன்னு தெரியுமா உனக்கு? ನಾನೇ ಪಾಪಿಯಾದ ಸ್ತ್ರೀ ಅಂತ ಗೊತ್ತಾ ನಿನಗೆ? கண்டிப்பா கேட்பாங்க இல்லையா? ಖಂಡಿತ ಕೇಳ್ತಾರಲ್ಲ. அதனால வெவ்வேறு சம்பவம். வேதம் ரொம்ப தெளிவா தான் சொல்லுது எல்லாவற்றையும். ವಾಕ್ಯವು ಎಲ್ಲವನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತದೆ. நம்ம தான் போட்டு குழப்பிக்கிறோம் இல்ல? ನಾವೇ ಹಾಕಿ ಗೊಂದಲಕ್ಕೀಡಾಗೋದು. சரி, அதனால இந்த 3 சம்பவமும் வெவ்வேறு சம்பவம். 3 ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவின் மேல தைலத்தை ஊற்றி இருக்கிறார்கள். 3 ಘಟನೆಗಳು ಬೇರೆ ಬೇರೆಯಾದ ಘಟನೆಗಳು. 3 ಸ್ತ್ರೀಯರು ಸಹ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ತೈಲವನ್ನು ಒಯ್ದಿದ್ದಾರೆ. அதனால 3ஐயும் குழப்பிக்கிற வேண்டாம். ಅದರಿಂದ 3ಅನ್ನು ಗೊಂದಲಕ್ಕೀಡು இப்ப ಮಾಡ್ತಾರೆ. நான் அந்த மரியாளுடைய சம்பவத்தை சொல்லிட்டு சிலுவைக்குள்ளாக போகலாம். ಈಗ ಮರಿಯಲ ಸಂಭವ ನೋಡಿ ಶಿಲುಬೆ ಒಳಗಾಗಿ ಹೋಗೋಣ. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பதற்கு 6 நாட்கள் இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪ್ರಾಣ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಇನ್ನು 6 ದಿನಗಳಿವೆ. தன்னுடைய ஊழியத்தை அவர் நிறைவு செய்து விட்டார். ತನ್ನ ಸೇವೆಯನ್ನು ಕೊನೆಗಾಣಿಸಿದ್ದಾನೆ.
இதற்கு பிந்தைய அந்த 6 நாட்களும் அவர் ஊழியம் எதுவும் செய்யல, தேவாலயத்துக்கு போனார் வந்தார், அவ்வளவுதான். ಈ 6 ದಿನಗಳ ಮುಂಚಿತವಾಗಿ ಆತನ ಸೇವೆ ಯಾವುದನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ, ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದನಷ್ಟೇ. ஊழியம் நிறைவு செய்யப்பட்டாயிற்று, ಸೇವೆಯು ಕೊನೆಗಾಣಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆண்டவர் ಕರ್ತನು இப்ப மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். ಮಾರ್ತಲ ಮರಿಯಲ ಮನೆಗೆ ಬಂದಿದ್ದಾನೆ. அவர் ஊழியத்தினுடைய நாட்கள்ல நடந்த தொலைவு வேத பண்டிதர்களுடைய கருத்துப்படி 34,641 கிலோமீட்டர். ಆತನ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಡೆದಂತ ಮೊತ್ತ 34,641 ಕಿಲೋಮೀಟರ್, 641 ಕಿಲೋಮೀಟರ್, 34,641 ಕಿಲೋಮೀಟರ್ಸ್, 34,641 ಕಿಲೋಮೀಟರ್. இவ்வளவு கிலோமீட்டர்கள் நடந்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவு செய்திருக்கிறார். ಇಷ್ಟು ಕಿಲೋಮೀಟರ್ಗಳು ನಡೆದು ತನ್ನ ಸೇವೆಯನ್ನು ಪೂರ್ತಿಗೊಳಿಸಿದ್ದಾನೆ. இது இந்த கடல்ல நடந்தது, ಇದು ಸಮುದ್ರದ ಮೇಲೆ ನಡೆದದ್ದು, ஒலிவமலைக்கு போனது, ಎಣ್ಣೆ ಮರ ಗುಡ್ಡಕ್ಕೆ ಹೋದದ್ದು, ஜெபம் போனது, ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ಹೋದದ್ದು, வனாந்தரத்துக்கு போனது, ಅಡವಿಗೆ ಹೋದದ್ದು, அதெல்லாம் கணக்குல கிடையாது. ಇದೆಲ್ಲ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ. இந்த ஊர்ல இருந்து இந்த ஊர் போனாரு, ಈ ಊರಿಂದ ಈ ಊರಿಗೆ ಹೋದನು, நாசரேத்துல இருந்து கப்பர்நகூம் வந்தாரு, ನಜರೇತಿನಿಂದ ಕಪೆರ್ನೌಮಿಗೆ ಬಂದನು, கப்பர்நகூம்ல இருந்து எருசலேம் போனாரு, ಕಪೆರ್ನೌಮಿನಿಂದ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋದನು. அந்த ரெக்கார்டு அடிப்படையில தான் இத்தனை கிலோமீட்டர். ಆ ಶೇಖರ್ನ ಅಡಿಯಲ್ಲೇ ಈ ಲೆಕ್ಕಾಚಾರ. முழு கிலோமீட்டரை கணக்கிட்டால் ಎಲ್ಲವನ್ನು ಕಿಲೋಮೀಟರ್ ಲೆಕ್ಕ ಮಾಡಿದ್ರೆ முழு பூமியினுடைய சுற்றளவுக்கு அது சமமாக இருக்கிறதா? ಭೂಮಿಯ ಸುತ್ತಳತೆಗೆ ಅದು ಸಮವಾಗಿರ್ತದೆ ಅಂತೆ. முழு பூமியை ஒரு தடவை அப்படி சுத்தி வந்த மாதிரி இஸ்ரவேலுக்குள்ளேயே அவர் நடந்திருக்கிறார். ಭೂಮಿಯನ್ನು ಒಂದಾವರ್ತಿ ಸುತ್ತಿ ಬರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲರಲ್ಲೇ ಸುತ್ತಿ ಬಂದಿದ್ದಾನಂತೆ. இப்ப எதுக்கு இத சொல்றேன்னா, ಇದನ್ನ ಯಾಕೆ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ, இத்தனை 1000 கிலோமீட்டர்கள் நடந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்கள் எப்படி இருக்கும்? ಇಷ್ಟು ಕಿಲೋಮೀಟರ್ಗಳು ನಡೆದಂತ ಯೇಸುವಿನ ಪಾದಗಳು ಹೇಗಿದ್ದಿರಬೇಕು? இப்ப ஊழியத்தினுடைய முடிவு, ಈಗ ಸೇವೆಯ ಅಂತ್ಯ. ஊழியத்தின் ஆரம்பத்தில் பாவியாகிய ஸ்திரீ பாதத்திலே தைலம் வார்த்தாள். ಸೇವೆಯ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಪಾಪಿಯಾಗಿದ್ದ ಸ್ತ್ರೀ ತೈಲವನ್ನು ಒಯ್ದಲು இப்ப ஊழியத்தை முடித்திருக்கிறார். ಈಗ ಸೇವೆಯನ್ನು ಕೊನೆಗಾಣಿಸಿದ್ದಾನೆ. இப்ப இத்தனை 1000 கிலோமீட்டர்கள் நடந்தாயிற்று. ಈಗ ಇಷ್ಟು 1000 ಕಿಲೋಮೀಟರ್ಗಳು ನಡೆದಾಯಿತು. கால்கள் முழுவதும் வெடிப்பு, ಕಾಲ್ಗಳು ಪೂರ್ತಿ ಬಿರುಕು, கால்கள் முழுவதும் புண்கள், ಕಾಲ್ಗಳು ಪೂರ್ತಿ ಗಾಯಗಳು, கால்கள்ல வீக்கம், ಕಾಲ್ಗಳಲ್ಲಿ ಬಾತು ಹೋಗುವಿಕೆ. இதோடு கூட அவர் சிலுவைக்கு கழுவேற்றப்பட முடியாது. ಇದರೊಂದಿಗೆ ಆತನು ಶಿಲುಬೆಗೆ ಏರಿಸಲ್ಪಡಲಿಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஒரு ஆட்டுக்குட்டி சரீர பிரகாரமாக காயங்களோடு புண்களோடு அந்த சிலுவையிலே பலியிடப்பட முடியாது. ಒಂದು ಕುರಿಮರಿಯು ಗಾಯಗಳೊಂದಿಗೆ ಒಂದು ಹುಣ್ಣುಗಳೊಂದಿಗೆ ಶಿಲುಬೆಗೆ ಏರಿಸಲ್ಪಡಲು ಆಗದು. ஆட்டுக்குட்டியின் சரீரத்துல காயங்களும் புண்களும் இருந்தால் அது பலியாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ಕುರಿಯ ಮರಿಯ ದೇಹದಲ್ಲಿ ಗಾಯಗಳು ದೋಷಗಳು ಇದ್ದರೆ ಅದು ಯಜ್ಞಕ್ಕೆ ಯೋಗ್ಯವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. அப்ப இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சரீரத்துல காயங்களோடு புண்களோடு சிலுவைக்கு போக முடியாது. ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಹ ತನ್ನ ದೇಹದಲ್ಲಿ ಗಾಯಗಳೊಂದಿಗೆ ಹುಣ್ಣುಗಳೊಂದಿಗೆ ಶಿಲುಬೆಗೆ ಏರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುವುದು. அப்ப அவருடைய காயங்கள் ஆற்றப்பட வேண்டும். ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತನ ಗಾಯಗಳು ಗುಣ ಹೊಂದಬೇಕು, புண்கள் ஆற்றப்பட வேண்டும், ಹುಣ್ಣುಗಳು ಗಾಯ ವಾಸಿಯಾಗಬೇಕು. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. ಈಗ ಗಮನಿಸಿ ನೋಡಿ, மரியல் ஒரு ராத்தல் தைலம் வாங்கி இருக்கிறாள். ಒಂದು ಸೇರಿಯಷ್ಟು ತೈಲವನ್ನು ಕೊಂಡುಕೊಂಡಿದ್ದಾಳೆ. 320 ml, 320 ಗ್ರಾಂ, 320 ಗ್ರಾಂ, 320 ಗ್ರಾಂ, 320 ಗ್ರಾಂ ಅದ ஒரு ராத்தல் வாங்கி இருக்கிறாள். ಒಂದು ಸೇರಷ್ಟು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾಳೆ. 300 பணத்திற்கு வாங்கி இருக்கிறாள். 300 ರೂಪಾಯಿಗೆ ಕೊಂಡುಕೊಂಡಿದ್ದಾಳೆ. எதற்காக வாங்கினாள்? ಯಾತಕ್ಕಾಗಿ ಕೊಂಡುಕೊಂಡಲು? கர்த்தராகிய இயேசு சொன்னார், ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದನು, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக வாங்கினாள்னு சொன்னார். ನನ್ನನ್ನು ಹೂಣಿಡುವ ದಿವಸಕ್ಕಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡಲಂತ. இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே எப்படி மரிக்க போகிறேன் என்று ಮರಿಯಾಳುக்கு சொல்லி இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಮರಣ ಹೊಂದಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಮರಿಯಳಿಗೆ ಹೇಳಿದ್ದಾನೆ. மரியாள் கர்த்தராகிய இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து ஏராளமான காரியங்களை கற்றுக்கொண்டால் அவருடைய பாதத்திலே அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டவள். ಮರಿಯಲು ಯೇಸುವಿನ ಪಾದದಲ್ಲಿದ್ದು ಹಲವಾರು ವಿಷಯಗಳನ್ನು ಕಲಿತುಕೊಂಡಳು. ಆತನ ಪಾದದಲ್ಲಿದ್ದು ಉತ್ತಮ ಭಾಗವನ್ನು ಪಡೆದವಳು.
நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு மரியாளுக்கு தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். ನಮ್ಮ ಕರ್ತನು ರಕ್ಷಕನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮರಿಯಲಿಗೆ ತನ್ನ ಮರಣದ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. ಮರಿಯಾள் அவர் மரிக்க போகிறதை முன்னமே அறிந்தவள். ಮರಿಯಲು ಆತನು ಪ್ರಾಣ ಕೊಡುವುದನ್ನು ಮೊದಲೇ ಅರಿತವಳು. அவ யோசிக்கிறா பாருங்க. ಅದನ್ನು ಯೋಚಿಸ್ತಾಳೆ ನೋಡಿ. மரிக்கும் போது, ಪ್ರಾಣ ಕೊಡುವಾಗ, ಕರ್ತನಾಗಿ ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮರಿக்கும் போது, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪ್ರಾಣ ಕೊಡುವಾಗ அவரை அடக்கம் பண்ண வேண்டுமே. ಆತನನ್ನು ಹೂಣಿಡಬೇಕಲ್ಲ. யூதர்கள் அடக்கம் செய்யும் போது, ಯಹೂದಿಯರು ಹೂಣಿಡುವಾಗ சரீரத்திலே தைலத்தை ஊற்றுவார்களே, ಆ ಶರೀರದ ಮೇಲೆ ತೈಲವನ್ನು ಹಚ್ಚುತ್ತಾರಲ್ಲ. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தைலத்தை ஊற்றி ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ತಾರೆ, ತೈಲವನ್ನು ಹಚ್ಚಿ அது மேல தூப வர்க்கத்தை போடுவாங்க. அந்த சரீரத்துல பாடியில, இறந்த பாடியில அந்த தூப வர்க்கத்தை போடுவாங்க. ಆ ಸತ್ತಂತ ದೇಹದ ಮೇಲೆ ಧೂಪ ವರ್ಗವನ್ನು ಹಚ್ಚುತ್ತಾರೆ. அந்த தூப வர்க்கத்தை சும்மா போட்டா அது பிடிச்சுக்கிறாது இல்லையா, பாடியிலோட ஒட்டாது, கீழே விழுந்துரும் இல்லையா. அதனால முதல்ல தைலத்தை ஊற்றிட்டு அப்புறம் தான் அந்த தூப வர்க்கம் போடணும். ಆ ಧೂಪ ವರ್ಗವನ್ನು ಹಾಕಿದ್ರೆ ಅದು ಶರೀರದಿಂದ ಕೆಳಗೆ ಬೀಳ್ತದಲ್ಲ, ಅದರಿಂದ ತೈಲವನ್ನು ಮೊದಲು ಹಚ್ಚಿ ಅದ್ರ ಮೇಲೆ ಧೂಪ ವರ್ಗವನ್ನು ಹಾಕ್ತಾರೆ. இப்ப மரியாள் யோசிக்கிறா, ಈಗ ಮರಿಯಲು ಯೋಚಿಸ್ತಾಳೆ, அவரை அடக்கம் பண்ணும்போது ಆತನನ್ನು ಹೂಣಿಡುವಾಗ அவருக்கு என்னவெல்லாம் தேவைப்படும், ಆತನಿಗೆ ಏನೆಲ್ಲ ಬೇಕಾಗಿರ್ತದೆ. முதல்ல அவருக்கு ஒரு கல்லறை வேணும். ಮೊದಲು ಆತನಿಗೆ ಒಂದು ಸಮಾಧಿ ಬೇಕು. ஆனா கல்லறை கட்டுற அளவுக்கு, கொகை வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் கிடையாது. ಸಮಾಧಿ ಕೊಂಡುಕೊಳ್ಳುವಷ್ಟಿಗೆ, ಒಂದು ಗುಹೆಯನ್ನು ಕೊಂಡುಕೊಳ್ಳುವಷ್ಟಿಗೆ ಹಣವಿಲ್ಲ. அடுத்து தைலத்தை ஊற்றுவாங்க, ನಂತರ ತೈಲವನ್ನು ಹೊಯ್ತಾರೆ, அடுத்து தூப வர்க்கம் போடுவாங்க, ನಂತರ ಧೂಪ ವರ್ಗವನ್ನು ಹಚ್ಚುತ್ತಾರೆ. ஆனா தூப வர்க்கம் வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் கிடையாது, அது ரொம்ப காஸ்ட்லி. ಧೂಪ ವರ್ಗ ಕೊಂಡುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಹಣವಿಲ್ಲ, ಅದು ತುಂಬಾ ಬೆಲೆ ಬಾಳುವಂತದ್ದು. செல்வந்தர்கள், பணக்காரர்கள் தான் அதை வைத்திருக்க முடியும். ಶ್ರೀಮಂತರು, ಐಶ್ವರ್ಯವಂತರು ಅದನ್ನು ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. அதனாலதான் யோசேப்பு ஐஸ்வர்யவான் அதை கொண்டு வந்தான். ಆದ್ರಿಂದಲೇ ಐಶ್ವರ್ಯವಂತನಾದ ಯೋಸೇಫನ ಅದನ್ನು ತಂದ. தன்னால என்ன செய்ய முடியும்னு மரியாள் யோசிக்கிறாங்க. ತನ್ನಿಂದ ಆಗುವುದೇನೆಂಬುದಾಗಿ ಮರಿಯಲು ಯೋಚಿಸ್ತಾಳೆ. தைலம் வாங்கலாம்னு தீர்மானம் எடுக்கிறாங்க. ತೈಲವನ್ನು ಕೊಂಡುಕೊಳ್ಳೋಣ ಅಂತ ನಿರ್ಣಯಿಸ್ತಾಳೆ. ஒரு ராத்தல் தைலத்தை வாங்க வேண்டும் என்று தன் மனதிலே நியமிக்கிறாங்க. ಒಂದು ಸೇರಿನಷ್ಟು ತೈಲವನ್ನು ಕೊಂಡುಕೋಬೇಕೆಂಬುದಾಗಿ ತನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನಿರ್ಣಯಿಸುತ್ತಾಳೆ. வார்த்தை சரியா பயன்படுத்துறேன், ಆ ಪದವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಉಪಯೋಗಿಸ್ತೇನೆ. அவருக்கென்று சொல்லி இதை கொடுக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய மனதிலே நியமிக்கிறாங்க. ಆತನಿಗೆ ಕೊಡಲೆಂದು ತನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನಿರ್ಣಯಿಸುತ್ತಾಳೆ. நல்லா கவனிச்சு பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ, நல்லா கவனிச்சு பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. எல்லாரும் உயிரோடு இருக்கிற இயேசுவினிடத்தில் என்ன வாங்கலாம் என்று நினைத்தார்கள். ಎಲ್ಲರೂ ಜೀವಂತವಾಗಿರುವ ಯೇಸುವಿನಿಂದ ಏನು ಪಡಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಿದರು. பேதுரு தலைமை பதவியை வாங்கிடலாமான்னு பார்த்தாரு. ಪೇತ್ರನು ಪ್ರಧಾನ ಒಂದು ಅಪೊಸ್ತಲತನ ಪಡ್ಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದ. இன்னும் ரெண்டு சீஷர்கள் தன்னுடைய தாயாரோடு வந்து வலது பாரிசத்துல இடது பாரிசத்துல உட்காருகிற சீட்டை வாங்கி பெறலாமான்னு பார்த்தாங்க. ಇನ್ನ ಇಬ್ರು ಶಿಷ್ಯರು ತಾಯಿಯೊಂದಿಗೆ ಬಂದು ಎಡ ಬಲಗಡೆ ಇರುವ ಕುರ್ಚಿಯಲ್ಲಿ ಪಡ್ಕೊಳ್ಳೋಣ ಅಂತ ನೋಡಿದ್ರು. யூதா இஸ்காரியோத்து அவரிடத்திலிருந்து எவ்வளவு காணிக்கை பணத்தை சுருட்டலான்னு பார்த்தான். ಇಸ್ಕರಿಯೋತ ಯೂದನು ಆತನಿಂದ ಕಾಣಿಕೆ ಚೀಲದಿಂದ ಎಷ್ಟನ್ನು ತಕ್ಕೊಳ್ಳಬಹುದು ಅಂತ ನೋಡಿದ. சீஷர்கள் எல்லாரும் கேட்டாங்க, இந்த ராஜ்யத்தை எப்பொழுது எங்களுக்கு கொடுப்பீங்க கேட்டாங்க. ಶಿಷ್ಯರೆಲ್ಲರೂ ಈ ರಾಜ್ಯವನ್ನು ಯಾವಾಗ ನಮಗೆ ಕೊಡುತ್ತೀ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದರು. உயிரோடு இருக்கிற போது இயேசுவினிடத்தில் எதையாகிலும் வாங்கலாம் என்று அநேகர் நினைத்தார்கள். ಜೀವದಿಂದ ಇರುವಾಗ ಯೇಸುವಿನಿಂದ ಏನಾದರೂ ಪಡಕೊಳ್ಳಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಹಲವರು ಯೋಚಿಸಿದರು. ஆனா மரியாளை பாருங்க, ಆದರೆ ಮರಿಯಲನ್ನು ನೋಡಿ, உயிரோடு இருந்த அவர்ட்ட எதையாகிலும் வாங்கலாம்னு நினைக்கல. ಜೀವದಿಂದಿದ್ದ ಆತನಿಂದ ಏನಾದರೂ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ அவர் மரித்த பிறகு அவருக்கு நான் என்ன செய்யலாம். ಆತನು ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟ ಮೇಲೆ ಆತನಿಗಾಗಿ ನಾನು ಏನನ್ನು ಮಾಡಲಿ. எவ்வளவு ஒரு விலையேற பெற்ற இருதயம் பாருங்களேன். ಎಷ್ಟು ಬೆಲೆ ಬಾಳುವ ಒಂದು ಹೃದಯ ನೋಡಿ. ஆண்டவருக்கு, ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்ட ஆட்கள் தான் அதிகம். ದೇವರ ಹತ್ರ ನನಗೆ ಏನು ಮಾಡುತ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ ವ್ಯಕ್ತಿಗಳೇ ಹೆಚ್ಚು. ஆனா நல்ல பங்குனா என்ன தெரியுமா, அவங்க இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா, ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்யட்டும். ಉತ್ತಮ ಭಾಗ ಅವರ ಹೃದಯ ಹೇಗಿರ್ತದೆ, என்னால ಸ್ವಾಮಿ ನಾನು ನಿಮಗೆ ಏನು ಮಾಡಲಿ, என் ஆலயத்துக்கு நான் என்ன செய்யட்டும், ನನ್ನ ಆಲಯಕ್ಕೆ ನಾನು ಏನು ಮಾಡಲಿ, இந்த வருஷத்திலே நான் கர்த்தருக்கென்று என்ன நியமித்து என்ன செய்யட்டும், ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಕರ್ತನಿಗೆಂದು ಏನನ್ನು ನಿರ್ಣಯಿಸಿ ಏನನ್ನು ಮಾಡಲಿ, இந்த வருஷத்திலே நான் எவ்வளவு பணம் கொடுக்கட்டும், ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಹಣವನ್ನು ನಾನು ಕೊಡಲಿ, இந்த வருஷத்திலே நான் எத்தனை ஆலயங்கள் கட்ட உதவட்டும், ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಆಲಯಗಳನ್ನು ಕಟ್ಟಲು ನಾನು ನೆರವಾಗಲಿ, இந்த வருஷத்துல நான் எவ்வளவு சுவிசேஷத்தை எத்தனை பேருக்கு அறிவிக்கட்டும், ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಎಷ್ಟು ಮಂದಿಗೆ ಸಾರಲಿ, உமக்கு நான் என்ன செய்யட்டும் நினைக்கிறவருங்க. ನಿಮಗಾಗಿ ನಾನು ಏನಾದರೂ ಮಾಡಬೇಕೆಂಬುದನ್ನು ನೆನೆಸ್ತಾನೆ ನೋಡಿ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
எவ்வளவு ஒரு விலையேற பெற்ற இருதயம் பாருங்களேன். ಎಷ್ಟು ಬೆಳೆ ಬಾಳುವ ಹೃದಯ ನೋಡಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப அடக்கம் பண்ணும் நாளுக்காக வைத்திருந்ததை ಈಗ ಹೂಣಿಡುವ ದಿನಕ್ಕಾಗಿ ಇಟ್ಟದ್ದನ್ನು இயேசுவை பார்த்த மாத்திரத்துல ಯೇಸುವನ್ನು ನೋಡಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ அவருடைய பாதங்களிலே கொண்டு வந்து ஊற்றி விட்டாள். ಆತನ ಪಾದಕ್ಕೆ ತಂದು ಒಯ್ದು ಬಿಟ್ಟಲು. அவருடைய பாதத்திலே ஊற்றுகிறாள். ಆತನ ಪಾದಕ್ಕೆ ಒಯ್ಯುತ್ತಿದ್ದಾಳೆ. நல்லா கவனிச்சு பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. இந்த தைலத்தை வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல. ಆ ತೈಲವನ್ನು ಕೊಂಡುಕೊಳ್ಳೋದು ಸಾಧಾರಣವಾದ ವಿಷಯವಲ್ಲ. 300 பணம். 300 ಹಣ. அந்த நாட்கள்ல ஒரு நாள் கூலியே ஒரு பணம் தான். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಒಂದು ದಿನದ ಕೂಲಿಯೇ 1 ರೂಪಾಯಿ. மத்தேயு 22:2ல சொல்லப்பட்டிருக்கிறது. ಮತ್ತಾಯ 22ರಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. மத்தேயு புத்தகம் 22:2. ಮತ್ತಾಯ ಸುವಾರ್ತೆ 22 ಓದ್ರಿ. வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி போதும். ஒரு நாளைக்கு எவ்வளவு பணம் கூலியா சொல்லுங்க? ஒரு பணம். அப்ப 300 நாள் கூலி எவ்வளவு? நீங்க வளைச்சு எழுதுறதெல்லாம் கவனமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எழுதுற பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. சரி, பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் கூலி எவ்வளவு? அப்ப 300 நாள் கூலி எவ்வளவு? 300 நாள் கூலி 300 பணம்னா ஒரு வருஷத்துல 52 ஓய்வு நாளை கழிச்சிட்டு வருஷம் முழுவதும் வேலை பார்க்கணும். ದಿನಕ್ಕೆ 1 ರೂಪಾಯಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 300 ರೂಪಾಯಿ ಅಂದ್ರೆ 300 ದಿನ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ವರ್ಷದಲ್ಲಿ 52 ದಿನಗಳನ್ನು ಕಳೆದು ಇನ್ನುಳಿದ ಎಲ್ಲಾ ದಿನಗಳು ಕೆಲಸ ನೋಡಬೇಕು. ஓய்வு நாளை கழிச்சிட்டு எல்லா நாளும் வேலை பார்த்து சம்பாதிக்கணும். ಸಬ್ಬತ್ ದಿನವನ್ನು ಮಾತ್ರ ತ್ಯಜಿಸಿ ಇನ್ನ ಎಲ್ಲಾ ದಿನಗಳು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. சி எல்லாம் போட முடியாது பாருங்க. ಅಲ್ಲಿ ಸಿ ಎಲ್ಲ ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. சரி, சம்பாதிச்சு ಸರಿ ಸಂಪಾದಿಸಿ செலவு பண்ண கூடாது. ಖರ್ಚು ಮಾಡಬಾರದು. அத பத்திரமா வச்சிருக்கணும். ಅದನ್ನು ಭದ್ರವಾಗಿ ಇಟ್ಟಿರಬೇಕು. அப்படி வச்சிருந்தாதான் அந்த தைலத்தை வாங்க முடியும். ಆ ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ರೇನೆ ತೈಲ ಕೊಂಡುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗೋದು. அப்ப எவ்வளவு பிரயாசம் எடுத்துருக்க பாருங்க. ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಷ್ಟು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಿದಲ್ಲ ನೋಡಿ. கர்த்தருக்கு செய்யறதுக்காக, ಕರ್ತನಿಗಾಗಿ ಮಾಡಲು. நல்லா பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. மார்த்தாள் கூட பிரயாசப்பட்டா. ಮಾರ್ತಲು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಲು. உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்துவுக்காக, ಜೀವಂತವಾಗಿದ್ದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ நல்லா சமையல் பண்ணி கொடுத்தா, ಒಳ್ಳೆ ಅಡಿಗೆ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಲು. போற போக்குல 4 blessing சொல்லிட்டு போயிருவாரு. ಹೋಗೋ ರೀತಿಯಲ್ಲಿ 4 ಆಶೀರ್ವಾದ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ. ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொன்னா ಸ್ವಲ್ಪ ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ ದೇವರೇ ಅಂತ 4 ஜெபம் பண்ணியாவது ஆசீர்வாதத்தை வாங்கி தந்துருவாரு. 4 ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಆದ್ರೂ ಆಶೀರ್ವಾದ ಪಡ್ಕೋಬಿಡಬಹುದು. உயிரோடு இருக்கிற போது பிரயாசப்பட்டவர்கள் உண்டு. ಜೀವಂತವಾಗಿರುವಾಗ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟವರು ಉಂಟು. ஆனா அவர் மரித்த பிறகுதான் இந்த மரியாள் அவளுக்கு காரியங்களை செய்ய போறா. ಆದ್ರೆ ಆತನು ಗತಿಸಿದ ಮೇಲೆನೆ ಆತನಿಗೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮರೆಯಲು ಮಾಡ್ತಾ. எந்த பிரதிபலனையும் அவற்றிலிருந்து எதிர்பார்க்கல பாருங்க. ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾವುದೇ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಆತನಿಂದ ಎದುರು மரித்த பிறகு, ಮರಣ ಹೊಂದಿದ ಮೇಲೆ, இயேசு மரித்த பிறகு ಯೇಸು ಮರಣ ಹೊಂದಿದ ಮೇಲೆ நான் அவருக்கு என்ன செய்யலாம்? ನಾನು ಆತನಿಗೆ ಏನು ಮಾಡ? எவ்வளவு பிரயாசம் எடுத்துக்க பாருங்க. ಎಷ್ಟು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಿದಲ್ಲ. இந்த தைலத்தை போய் வாங்கும்போது கடைக்காரன் என்ன கேட்டிருப்பான்? ಈ ತೈಲ ಕೊಂಡುಕೊಳ್ಳುವಾಗ ಅಂಗಡಿಯವನು ಏನ್ ಕೇಳಿರ್ತಾನೆ? உன் குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு இந்த தைலம் எல்லாம் தேவையா? ನಿನ್ ಕುಟುಂಬ ಇರೋ ಸ್ಥಿತಿಗೆ ತೈಲ ಎಲ್ಲ ಬೇಕಾ? கேட்டிருப்பானா இல்லையா? ಕೇಳಿರ್ತಾನ ಇಲ್ವಾ? அவ எதையுமே பெருசா எடுக்கல. ಆದ್ರೆ ಅದು ಯಾವುದು ಗಣನೆಗೆ தைலத்தை ತೆಗೆದುಕೊಳ್ಳಿಲ್ಲ. வாங்கி இருக்கிற பாருங்க. ತೈಲ ಕೊಂಡುಕೊಂಡಿದ್ದ. ஆனா இப்ப கொண்டு வந்து பாதத்திலே ஊற்றி விட்டாள். ಈಗ ತಂದು ಪಾದಕ್ಕೆ ಒಯ್ದಿದ್ದಾಳೆ. மார்த்தாள் என்ன கேட்டிருப்பாங்க? ಮಾರ್ತಲ್ ಏನ್ ಕೇಳಿ? உனக்கு ஏதாவது புத்தி கித்தி கெட்டு போச்சா? ನಿನಗೆ ಬುದ್ಧಿ ಏನಾದ್ರೂ ಕೆಟ್ಟಿದ್ಯಾ? எதுக்கு வாங்கி வச்ச அத? ಯಾಕೆ ಅದನ್ನು ಕೊಂಡುಕೊಂಡಿಟ್ಟೆ? அடக்கம் பண்ண நாளுக்காக தானே வாங்குனேன். ಉಣ್ಣಿಡಲಿ ದಿನಕ್ಕಾಗಿ ತಾನೆ. இப்ப கொண்டு வந்து கால்ல இப்படி சடனா ஊத்திட்டியே. ಈಗ ಕಾಲಲ್ಲಿ ತಂದು ಸಡನ್ ಆಗಿ ಒಯ್ದಿದೆಯಲ್ಲ. அடக்கம் பண்ண நாளுக்கு என்ன பண்றது? ಊನಿಡುವ ದಿನಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡೋದು? லாசர் கேட்டிருப்பார்ல. ಲಾಜರನ್ ಕೇಳಿರ್ತಾನಲ್ಲ, இப்படி அவசரப்பட்டு ஊத்திட்ட? ಏನಮ್ಮ ಅವಸರಪಟ್ಟು ಒಯ್ದಿದ್ ಬಿಟ್ಟು. அது கால்ல போய் ஊத்துறது. ಅದು ಕಾಲ್ ಮೇಲೆ ನಾವು ಒಯ್ಬೇಕು. கையில கொடுத்திருந்தா கூட ஒரு 6 நாள் மேல போட்டு இருந்திருப்பார்ல. கமன் இருக்கும்ல. ಕೈಗಾದ್ರೂ ಕೊಟ್ಟಿದ್ರು 6 ದಿನ ಮೇಲೆ ಇಟ್ಕೊಳ್ತಿದ್ರು ತಾನೆ. உண்மை என்ன தெரியுமா? ನಿಜ ಏನ್ ಗೊತ್ತಾ? மரியாள் பாதத்துல ஊற்றுனதுனாலதான், ಮರಿಯಲು ಪಾದಕ್ಕೆ ಒಯ್ದಿದ್ದರಿಂದಲೇ அவருடைய கால்களின் புண்கள் ஆற்றப்பட்டது. ಆತನ ಕಾಲ್ಗಳ ಗಾಯಗಳು ಗುಣ ಹೊಂದಿದವು. அவருடைய காயங்கள் ஆற்றப்பட்டது. ಆತನ ಗಾಯಗಳು ಗುಣ ಹೊಂದಿದವು. இயேசு சிலுவையிலே பலியிடுவதற்கான பழுதற்ற பலியாக மாற்றப்பட்டார். ಯೇಸು ಶಿಲುಬೆಗೆ ಏರಿಸಲ್ಪಡಲು ದೋಷವಿಲ್ಲದ ಹಾಗೆ ಪರಿಪೂರ್ಣನಾದ. அவரை பழுதற்ற பலியாக மாற்றின பெருமைக்குரியவள் மரியாள். ದೋಷವಿಲ್ಲದ ಹಾಗೆ ಮಾಡಿದ ಒಂದು ಮೆಚ್ಚುಗೆಗೆ ಪಾತ್ರಳು ಮರಿಯಲು. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಿ? உலகத்தின் பார்வையில மரியாள் செய்தது ஒரு சொதப்பல். ಲೋಕಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ಮರೆಯಲು ಮಾಡಿದ್ದು ಏನೋ ಒಂದು ತಪ್ಪಾದ ಕಾರ್ಯ. எதற்கோ வாங்கி வைத்திருந்ததை இப்படி கொண்டு வந்து பாதத்திலே ஊற்றி விட்டாள். ಯಾವುದಕ್ಕೋ ಕೊಂಡುಕೊಂಡು ಇಟ್ಟಿದ್ದನ್ನು ಈ ರೀತಿ ಪಾದಕ್ಕೆ ಒಯ್ದಿದ್ದಾಳೆ. உலகத்தின் பார்வையில இது ஒரு சொதப்பல். ಲೋಕದ ಅನುಸಾರವಾಗಿ ಇದು ತಪ್ಪಾದ ಗಣನೀಯ, ஞானமில்லாத செயல், ಜ್ಞಾನವಿಲ್ಲದ ಕ್ರಿಯೆ, அறிவில்லாத செயல், ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದಂತ ಒಂದು ಕ್ರಿಯೆ. இப்படி பட்ட பிரயாசங்களை வீணாக்கி விட்டாள்.
ಪಟ್ಟಂತ ಪ್ರಯಾಸವನ್ನು ವ್ಯರ್ಥಗೊಳಿಸಿದಾಳೆ. உலகத்தின் பார்வையில் அது சொதப்பல் பிரதர். ಲೋಕದ ದೃಷ್ಟಿಗೆ ಅದು பரலோகத்தின் பார்வையில் அது வெளியேற பெற்ற காரியம். ಪರಲೋಕದ ದೃಷ್ಟಿಗೆ ಇದು ಬಹಳ ಬೆಲೆ ಬಾಳುವ ಒಂದು ಕಾರ್ಯ. கர்த்தருடைய சமூகத்துல நின்னு சொல்றேன், ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿಂತು ಹೇಳಿ, ஒரு நாளும் ಯಾವತ್ತಿಗೂ என் வாழ்க்கையில நான் சொதப்பிட்டேனேன்னு கவலை மட்டும் படாதீங்க. ನನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ ತಡವರಿಸಿಬಿಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಬೇಡಿ. செய்யாம இருந்திருக்கலாமேன்னு கடந்த காலங்களை நினைச்சு யோசிச்சுட்டே இருக்காதீங்க. ಈ ರೀತಿ ಮಾಡಬಾರ್ದಾಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಗತಕಾಲವನ್ನು ಯೋಚಿಸಬೇಡಿ. இந்த படிப்பை படிக்காம விட்டுட்டேனேன்னு கவலைப்படாதீங்க. ಈ ವಿದ್ಯೆಯನ್ನು ಮಾಡದೆ ಬಿಟ್ಟನಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಬೇಡಿ. இந்த காரியத்தை மட்டும் செய்யாம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கணும் மட்டும் யோசிக்காதீங்க. ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾತ್ರ ಮಾಡದೆ ಇದ್ದಿದ್ರೆ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿರೋದು ಅನ್ನೋದು ಮಾತ್ರ ಯೋಚಿಸಬೇಡಿ. இப்படி மட்டும் நான் நடக்காம இருந்திருந்தா என் வாழ்க்கை எங்க போயிருந்திருக்குன்னு நினைக்காதீங்க. ಈ ರೀತಿ ಮಾತ್ರ ನಡೆದಿದ್ರೆ ನನ್ನ ಜೀವಿತ ಎಲ್ಲೋ ಹೋಗ್ತಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಬಿಡಬೇಡಿ. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ಕರ್ತನು ಹೇಳುವ ವಾಕ್ಯ ಇದೆ. உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில சொதப்பி இருந்தாலும், ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಯಾವುದೇ ಕಡೆ ತಡವರಿಸಿದರು, அதை ನನ್மையாக மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ಶುಭಕರವಾಗಿ ಮಾಡಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்த காலங்களே நினைச்சு புலம்பாதீங்க பிரதர். ಗತ ಕಾಲವನ್ನೇ ಯೋಚಿಸಿ ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡಿ. அவருக்கு தெரியும் ಆತನು ಗೊತ್ತು எந்த காரியத்தை எப்படி மாற்றணும்னு. ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಗೆ ಬದಲಾಯಿಸಬೇಕು. யோனா போய் உள்ள படுத்து கிடந்தது உண்மைதான். யோனா கப்பலுக்குள்ள படுத்து கிடந்தது உண்மைதான். ಯೋನ ಹಡಗಿನ ಒಳಗೆ ಮಲಗಿದ್ದು ನಿಜವೇ. அது ஒரு பெரிய சொதப்பல் தான். ಅದೊಂದು ದೊಡ್ಡ ತಡವರಿಸುವಿಕೆ. ஆனா இயேசு வந்தபோது என்ன சொன்னார் தெரியுமா? ಆದ್ರೆ ಯೇಸು ಬಂದಾಗ ಏನು ಹೇಳಿದ್ರು? யோனாவின் காரியத்தை அடையாளமா மாத்தினார் பாருங்க. ಯೋನನ ಕಾರ್ಯವನ್ನು ಸೂಚನೆಯಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದರು. யோனாவின் அடையாளமே அல்லாமல், ಯೋನನ ಸೂಚನೆಯೇ ಅಲ್ಲದೆ வேறொரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லைன்னு சொன்னார் பாருங்க. ಬೇರೊಂದು ಸೂಚನೆ ಕೊಡಲಾಗಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ. எந்த சொதப்பலா இருந்தாலும் அதை நன்மையாக மாற்ற அவரால முடியும். ಯಾವುದೇ ತಡವರಿಸಿಕೆ ಇದ್ದರೂ ಅದನ್ನು ಶುಭಕರವಾಗಿ ಪರಿವರ್ತಿಸಲು ಆತನಿಗೆ ಸಾಧ್ಯ. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆகார கல்யாணம் பண்ணது தப்புதான். ಅಬ್ರಹಾಮನು ಆಗಾರಳನ್ನು ಮದುವೆ ಆದದ್ದು ತಪ್ಪೇ. அது தவறுதான். ಅದು ತಪ್ಪಾದದ್ದು. ஒரு சொதப்பல் தான். ಅದೊಂದು ತಡವರಿಸಿಕೆ. ஆனா புதிய ஏற்பாடு வரும்போது தேவன் சொன்னார் பாருங்க, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಬರುವಾಗ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ಏನು ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. ஆகார் நியாயப்பிரமாண பழைய உடன்படிக்கைன்னு எடுத்துக்கலாம். ಆಗಾರಳನ್ನು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ சாராளின் சந்ததி புதிய உடன்படிக்கை ஆவியின் பிரமாணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ಸಾರಲ ಸಂತತಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಆತ್ಮನ ನಿಯಮ ಅಂತ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. ஆபிரகாம் சொதப்புனது உண்மைதான். ಅಬ್ರಹಾಮನು ತಡವರಿಸಿದ್ದು ನಿಜವೇ. ஆனால் இயேசு வந்தபோது அது நன்மையாக மாற்றப்படுகிறது. ಆದರೆ ಯೇಸು ಬಂದಾಗ ಅದು ಶುಭಕರವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கவனிங்க. ಗಮನಿಸಿರಿ, உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில நீங்க சொதப்பி இருந்தாலும், ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಯಾವುದೇ ಭಾಗದಲ್ಲಿ ನೀವು ತಡವರಿಸಿದ್ರು, பிள்ளைக்கு இப்படி செஞ்சிருந்திருக்கலாமே, ಮಕ್ಕಳಿಗೆ ಹಿಂಗ್ ಮಾಡಿದ್ರು ಬರೋಲ್ಲ, இதை இப்படி செய்யாம விட்டுருந்தா நல்லா இருந்திருக்குமே, ಇದನ್ನು ಹಿಂಗ್ ಮಾಡದೇ ಇದ್ದಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿದ್ದಿರುತ್ತಿತ್ತು, இந்த காரியம் இப்படி ஆயிடுச்சே, ಹಿಂಗ್ ಕಾರ್ಯ ಹಿಂಗಾಯ್ತಲ್ಲ, ஒரு நாள் கவலைப்படாதீங்க பிரதர். ಯಾವತ್ತಿಗೂ ಚಿಂತಿಸಬೇಡಿ. அப்படியே எடுத்து கர்த்தராகிய இயேசுவின் பாதத்துல வச்சிருங்க. ಹಾಗೆ ತೆಗೆದು ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ಪಾದದಲ್ಲಿ ಇಡಿ. அதை வெளியேற பெற்றதாய் மாற்ற அவரால முடியும். ಬೆಲೆ ಬಾಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ಮಾಡಲು ಶಕ್ತನು. அவர் மாத்திக்கிறாருன்னு வேணும்னே சொதப்பப்படாது. ಆತನು சரியா? ಬದಲಾಯಿಸ್ತಾನಂತ ಬೇಕಂತಾನೆ ತಡವರ್ಸ್ಕೋಬಾರದು. ஏன்னா தெளிவா பேச வேண்டியிருக்கு பாருங்க. ಯಾಕಂದ್ರೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ಬೇಕಲ್ಲ. எல்லாத்தையும் அவர் பாத்துக்குவாரு, அதாவது தீமையை நன்மையா மாற்றுவார்னு சொல்லி தீமை செய்யப்படாது. ಕೇಡನ್ನು ಮೇಲಾಗಿ ಮಾಡ್ತಾನಂತ ತಿಳಿದು ಕೇಡನ್ನು ಮಾಡಕ್ ಮುಂದಾಗ கடந்த காலங்கள்ல ಗತ ಕಾಲದಲ್ಲಿ உங்களை அறியாம ನಿಮ್ಮ ತಿಳಿಯದಿರುವೆ இயல்பா ಸ್ವಾಭಾವಿಕವಾಗಿ ஏதோ சில ஞான குறைவினால ಕೆಲವೊಂದು ಜ್ಞಾನ ಕೊರತೆಯಿಂದ என்ன சொதப்பி இருந்தாலும் ನೀವು ಏನೇ ತಡವರಿಸಿ அதை ನನ್மையாக ಮಾற்ற ಅದನ್ನು ಶುಭಕರವಾಗಿ தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கு. ದೇವರು ಶಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள சிலுவைக்குள்ளாக கடந்து போகலாம். ದೇವರ ವಾಕ್ಯದ ಒಳಗ ಶಿಲುಬೆಗೆ ನೇರವಾಗಿ 13வது அதிகாரம் யோவான் 13:1 வாசிங்க. ಯೋಹಾನ 13:1ನೇ ವಾಕ್ಯ ಓದ್ರಿ. முக்கியமான ஒரு காரியத்தை நாம தியானிக்க போகிறோம். ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. சிலுவைக்கு முன்பாக இந்த காரியத்தை அறிந்து கொள்வது அவசியம். ಶಿಲುಬೆಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳುವುದು ಮುಖ್ಯ. தயவு செய்து ரொம்ப ஷார்ப்பா கவனிங்க. ಬಹಳ ಗಮನ ಹರಿಸಿ ಇದನ್ನು ಗಮನಿಸಿರಿ. ஆன்லைன்ல பார்க்கிறவர்களும் தயவா நல்ல கவனிங்க. ನೇರ ಪ್ರಸಾರದಲ್ಲಿ ನೋಡುವವರು ಬಹಳ ಗಮನ ಹರಿಸಿ ನೋಡಿ. ஏன் நான் சொல்றேன்னா, ಇದನ್ನ ಯಾಕೆ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ ಅಂದ್ರೆ, ஏன் அநேகரால சிலுவையை விளங்கிக் கொள்ள முடியலைன்னா, ಯಾಕೆ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹಲವರಿಂದ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳ ஒரு காரியம் தெரியாததுனால. ಈ ಒಂದು ಕಾರ್ಯ ತಿಳಿಯದ ಕಾರಣವೇ. சரியா? இந்த ஒரு விஷயம் தெரியாததுனால. ಈ ಒಂದು ಕಾರ್ಯ ತಿಳಿಯದ ಕಾರಣ. அதனால அதை நான் சுருக்கமா அதே நேரம்
ಇದನ್ನು ಬಹಳ ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ உங்களுக்கு புரியும்படியா ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುವ வார்த்தைகளை நான் கவனமாய் பயன்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನ ಹರಿಸಿ ನಿಮಗೆ ಹೇಳಲು ಬಯಸುತ್ತೇನೆ. அதனால கொஞ்சம் ಉற்று கவனிங்க. ಸ್ವಲ್ಪ ನೀವು ಗಮನ ಹರಿಸಿ ನೋಡಿ. 13வது அதிகாரம் 13ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனம் 1ನೇ ವಾಕ್ಯ வாசிங்க பார்க்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். போதும். மீண்டும் ஒரு விசை தமிழ்ல எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மீண்டும் ஒரு விசை யாருடைய கரங்களில் எல்லாம் வேதம் இருக்கோ அத்தனை பேர் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அத்தனை பேர் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான ಅನ್ಬು ವೈತಾರ್. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಓದೋಣ. ಪಸ್ಕಾ ಹಬ್ಬದ ಮುಂದೆ ಯೇಸು ತಾನು ಈ ಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಹೋಗಬೇಕಾದ ಕಾಲ ಬಂತೆಂದು ತಿಳುಕೊಂಡು ಲೋಕದಲ್ಲಿರುವ ತನ್ನವರನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಅವರನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾ ಬಂದನು. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. இந்த ஒரு காரியம் விளங்கிட்டுனா ಈ ಒಂದು ಕಾರ್ಯ ಅರ್ಥವಾದರೆ பல காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சிடும். ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳು ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. ಶಿಲುಬೆಗೆ ಮುಂಭಾಗ, ಶಿಲುಬೆಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದ ಒಂದು ಕಾರ್ಯ ಉಂಟು. ஒரு குறிப்பிட்ட உடன்படிக்கையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಒಂದು ಸೂಚಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಡಂಬಡಿಕೆ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. நல்ல கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ. பழைய ஏற்பாட்டுல எப்படி உடன்படிக்கை பண்ணுவாங்கன்னா, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡ್ತಾರಂದ್ರೆ, பொதுவா 2 பேர் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோமே. பொதுವಾಗಿ ಇಬ್ರು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳೋಣ. நிறைய காரியங்கள் அடையாளமா செய்வாங்க. ತುಂಬಾ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಅದನ್ನು ಒಂದು ಸಂಕೇತವಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. இப்ப 2 பேர் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும் போது இவர் ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்ட்ட கொடுப்பார். ಇಬ್ರು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡುವಾಗ ಒಬ್ಬರು ಕುರಿಮರಿಯನ್ನು ಇನ್ನೊಬ್ರು ಎದುರಾಗಿರುವವರು ಕೊಡ್ತಾರೆ. அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை இவர்ட்ட கொடுப்பார். ಅವರು ಒಂದು ಕುರಿಮರಿಯನ್ನು ಇವರಿಗೆ ಕೊಡ್ತಾರೆ. அப்படி உடன்படிக்கை பண்ணுவாங்க. ಆ ರೀತಿ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ಕೆಲವೊಬ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, தாங்கள் போர்த்திருக்கிற அந்த சால்வை இருக்குல்ல, அந்த ரோப், அதை எடுத்து அவர்ட்ட கொடுப்பாங்க. ತಾವು ಹೊದ್ದಿರುವ ಹೊದಿಕೆ ಇದೆಯಲ್ಲ, ಆ ಶಾಲನ್ನು ತೆಗೆದು ಅವರಿಗೆ ಕೊಡ್ತಾರೆ. அவருடைய சால்வையை எடுத்து இவங்க போர்த்தி கொள்ளுவாங்க. ಅವರ ಹೊದಿಕೆಯನ್ನು ತೆಗೆದು ಇವರು ಒದ್ದುಕೊಳ್ತಾರೆ. சில பேர் என்னன்னா, தங்களுடைய பெல்ட் இருக்கு இல்லையா, தங்களுடைய இடைக்கச்சை, அதை எடுத்து அவங்ககிட்ட கொடுப்பாங்க. ಕೆಲವೊಬ್ರು ತಮ್ಮ ಬೆಲ್ಟ್ ಅಥವಾ ನಡುಕಟ್ಟಿದೆಯಲ್ಲ ಅದನ್ನು ತೆಗೆದು ಅವರಿಗೆ ಕೊಡ್ತಾರೆ. அதுல கத்தி எல்லாம் சொறி இருக்கும், அந்த கத்தியோட அப்படியே கொடுப்பாங்க. ಕತ್ತಿಯನ್ನೆಲ್ಲ ಹಿರಿದಿಟ್ಟಿರ್ತಾರೆ, ಅದನ್ನು ತೆಗೆದು ಹಾಗೆ ಕೊಡ್ತಾರೆ. அது மாதிரி அவங்களுடைய பட்டயம் கத்தி எல்லாம் எடுத்து இவங்ககிட்ட கொடுப்பாங்க. ಅದರಂತೆ ಅವರ ಖಡ್ಗನೋ ಕತ್ತಿನೋ ಇವರ ಹತ್ರ ಕೊಡ್ತಾರೆ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய யுத்தம் உம்முடைய யுத்தம் செய்யப்பட்டது. அது ஆபிரகாமிக் கவனன்ட்னு சொல்லுவோம். ಮೂರನೇದು ಅಬ್ರಹಾಮನೊಂದಿಗೆ ಮಾಡಿದ ಒಡಂಬಡಿಕೆ ಅಬ್ರಹಾಮಿಕ್ ಕವನೆಂಟ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நான்காவது மோசேயோடும், மோசேயை கொண்டு, மோசேயை மத்தியஸ்தனாக வைத்து இஸ்ரவேலோடு செய்த உடன்படிக்கை, அத மொசாயிக் கவனன்ட் அல்லது ஓல்ட் கவனன்ட் என்று சொல்லுவோம். ಮೂರನೇದು ಮೊಸಾಯಿಕ್ ಕವನೆಂಟ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮೋಶೆಯನ್ನು ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಮಧ್ಯಸ್ಥನಾಗಿ ಇಟ್ಟು ಹೇಳಿದಂತ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ. அதுதான் பழைய உடன்படிக்கைன்னு சொல்றோம். ಅದನ್ನೇ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ. ஐந்தாவது தாவீதோடு தேவன் செய்த உடன்படிக்கை, அத டேவிடிக் கவனன்ட்னு சொல்லுவோம். ಐದನೇದು ಡೇವಿಟಿಕ್ ಕವನೆಂಟ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದಾವಿದನೊಂದಿಗೆ ದೇವರು ಏರ್ಪಡಿಸಿದ ಒಡಂಬಡಿಕೆ. ஆறாவது இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான அப்பத்தினாலும் ரசத்தினாலுமாகிய புது உடன்படிக்கை, நியூ கவனன்ட். ಆರನೇದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ರೊಟ್ಟಿಯಿಂದ ದ್ರಾಕ್ಷಾರಸದಿಂದ ಏರ್ಪಡಿಸಿದಂತ ಒಡಂಬಡಿಕೆ, ಇದು ನ್ಯೂ ಕವನೆಂಟ್ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ. 6 வந்துருச்சு, 6 ಬಂದಾಯ್ತು. 7வது ஒன்னு வரப்போகுது. 7ನೇದು ಒಂದು ಬರಲಿಕ್ಕಿದೆ, அது எட்டர்னல் கவனன்ட். ಅದು ಎಟರ್ನಲ್ ಕವನೆಂಟ್ அல்லது திருமண உடன்படிக்கை, மேரிட்டல் கவனன்ட். இயேசு கிறிஸ்து என்கிற நம்முடைய மணவாளரோடு மணவாட்டியாகிய சபை செய்ய போகிற உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை என்று சொல்லப்பட போகிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮೊದಲಿಂಗನೊಂದಿಗೆ ಮೊದಲಿಗಿತ್ತಿಯಾದ ಸಭೆಯು ಏರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಒಡಂಬಡಿಕೆ, ಇದು ಶಾಶ್ವತವಾದ ಒಡಂಬಡಿಕೆ ಅಂತ ಹೇಳಲ್ಪಡ್ತದೆ. 7 உடன்படிக்கை உலக தோற்றத்துக்கு பின்னாடி. ಈ 7 ಒಡಂಬಡಿಕೆ ಲೋಕ ಉತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ. இப்ப நான் இந்த 7க்கு நான் வரல. இப்ப ಈಗ 7ಕ್ಕೆ ಈ 7ಕ್ಕೂ ಬರಲಿಲ್ಲ. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ಅದೊಂದು ದೊಡ್ಡ ವಿಷಯ.
அது ஒரு லாங் சப்ஜெக்ட். ಅದೊಂದು ದೀರ್ಘವಾದಂತ ವಿಷಯ. 3-4 நாள் என்ன செய்யலாம், அந்த உடன்படிக்கையில டீச் பண்ணலாம். அவ்வளவு விஷயம் இதுல இருக்கு. 3-4 ದಿವಸ ಉಪದೇಶಿಸಬಹುದು, ಅಷ್ಟೊಂದು ವಿಷಯಗಳಿದೆ. என்ன சபையில ஒரு பிரச்சனைனா, வேதத்தின் மையம் உடன்படிக்கை. ಸತ್ಯವೇದ ಸಭೆಯಲ್ಲಿ ತೊಂದರೆ ಏನಂದ್ರೆ ಸತ್ಯವೇದದ ಕೇಂದ್ರ ಒಡಂಬಡಿಕೆ. விளங்கலைனா பழைய ஏற்பாடும் புரியாது, புதிய ஏற்பாடும் புரியாது. ಒಡಂಬಡಿಕೆ ಅರ್ಥವಾಗದಿದ್ರೆ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆನೂ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆನೂ ಅರ್ಥವಾಗಲ್ಲ. நிறைய பேருக்கு பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைனா என்ன வித்தியாசமே தெரியல பாருங்க. ಹಲವರಿಗೆ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ವ್ಯತ್ಯಾಸನೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்த ஏழை இப்ப நம்ம பார்க்க போறது இல்ல. ಈಗ ಏಳು ನಾವು ನೋಡೋದಿಲ್ಲ. உலக தோற்றத்துக்கு முன்னாடி எத்தனை உடன்படிக்கை, ಲೋಕ ಉತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚೆ ಎಷ್ಟು ಒಡಂಬಡಿಕೆ, அந்த உடன்படிக்கை தான் பார்க்க போகிறோம். ಅದನ್ನೇ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. அந்த உடன்படிக்கைய ಆ ಒಡಂಬಡಿಕೆ அறிந்து கொண்டால் தான் சிலுவையினுடைய மேன்மை நமக்கு தெரியும் பாருங்க. ಅದನ್ನು ತಿಳಿದ್ರೇನೆ ಶಿಲುಬೆಯ ಶ್ರೇಷ್ಠತೆ ನಮ್ಗೆ ಅರ್ಥವಾಗೋದು. நல்லா கவனிச்சு பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. அந்த உடன்படிக்கை குறித்து நான் தெளிவாய் சொல்ல போகிறேன். ಆ ಒಡಂಬಡಿಕೆ ಕುರಿತಾಗಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. அதனால கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ಅದರಿಂದ ಸ್ವಲ್ಪ ಗಮನ ಹರಿಸಿ ಶ್ರದ್ಧೆ ವಹಿಸಿ ಗಮನಿಸ್ರಿ. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம், ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 4வது வசனம். 4ನೇ ವಾಕ್ಯ. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம், ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 4வது வசனம். 4ನೇ ವಾಕ್ಯ. தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு, குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே. எதுக்கு முன்னையா? அநேகர் சொல்லல, திருப்பி சொல்லுங்க. எதுக்கு முன்னையா? உலக தோற்றத்துக்கு முன்னே. உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, நம்மை தெரிந்து கொண்டபடியே. போதும், தேங்க்யூ. ಹೇಗೆಂದರೆ ನಾವು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದು ಆತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧರು ದೋಷವಿಲ್ಲದವರು ಆಗಿರಬೇಕೆಂದು ನಮ್ಮನ್ನು ಜಗದುತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಆರಿಸಿಕೊಂಡನು. நல்லா கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ. இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். ಜಗದುತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚೆ ಏನ್ ನಡೆಯಿತು ಅದನ್ನೇ ನಾವು ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. ಅನೇಕ இடங்கள்ல இப்படி சொல்லி இருக்கே பிரதர். ಹಲವು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಹೇಳಿದೆಯಲ್ಲ ಬ್ರದರ್. ஆதி காலம் முதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ಆದಿ ಕಾಲ ಮೊದಲುಗೊಂಡು ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆಯಲ್ಲ. உலக தோற்றத்திற்கு முன்பாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ಜಗದುತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆಯಲ್ಲ. 2 தீமோத்தேயு 1:9 வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட 2 தீமோத்தேயு புத்தகம், தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட 2வது நிருபம் 1:9. 2 தீமோத்தி 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 9ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. அவர் நம்முடைய கிரியைகளின்படி, நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும், தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல், எங்கேயா? ஆதி காலம் முதல், ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ಆತನು ನಮ್ಮಲ್ಲಿ ಸುಕೃತ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದ್ದರಿಂದ ಅಲ್ಲ, ತನ್ನ ಸಂಕಲ್ಪವನ್ನು ಅನುಸರಿಸಿ ಕೃಪೆಯಿಂದಲೇ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿ ಪರಿಶುದ್ಧರಾಗುವುದಕ್ಕೆ ಕರೆದನು. ಆತನು ಅನಾದಿ ಕಾಲದಲ್ಲಿ ಆ ಕೃಪೆಯನ್ನು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿ. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே என்னை தெரிந்து கொண்டார்னா எப்படி பிரதர் இது சாத்தியம்? ಜಗದುತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡನೆಂದರೆ ಇದು ಹೇಗೆ ಬ್ರದರ್ ಸಾಧ್ಯ? ஆதி காலம் முதல் என்று சொன்னால் எப்படி சாத்தியம்? ಅನಾದಿ ಕಾಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇದು ಹೇಗೆ ಸಾಧ್ಯ? 80கள்ல தான நான் பிறந்தேன். 80ರ ದಶಕದಲ್ಲಿ ತಾನೇ ನಾನು ಹುಟ್ಟಿದ್ದು. 80கள்ல தான நான் வாழ்ந்தேன். 80ರ ದಶಕದಲ್ಲಿ ತಾನೇ ಬದುಕಿದ್ದು. 2000ல தான நான் வாழ்கிறேன். 2000ರಲ್ಲಿ ತಾನೇ ಬದುಕ್ತಿದ್ದೇನೆ. தோற்றத்துக்கு முன்னாடி இருக்கிறது நான் எப்படி இதனால விளங்கிக்கிற முடியல பிரதர். ಉತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿದ್ದದನ್ನ ಹೇಗ್ ಬ್ರದರ್ ನನ್ನಿಂದ ಗ್ರಹಿಸಲಾಗ್ತಿಲ್ವೇ? நல்லா கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ. அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். ಅದನ್ನೇ ಧ್ಯಾನಿಸ್ತಿದ್ದೇವೆ. நான் மீண்டும் சொல்லுகிறேன், ಮತ್ತೆ ಹೇಳ್ತೇನೆ, இந்த சம்பவத்தை நான் விளக்குறதுக்கு எனக்கு உதவியா இருக்குங்கிறதுனால திருப்பி கேட்கிறேன்.
ಈ ಸಂಭವ ವಿವರಿಸಲಿಕ್ಕೆ ಸಹಕಾರವಾಗಿರೋದ್ರಿಂದ ಮತ್ತೆ ಕೇಳ್ತೇನೆ. உடன்படிக்கையில என்னெல்லாம் பண்ணிக்கிறாங்க? ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ? ஆட்டுக்குட்டியை மாத்திக்கிறாங்க, ಕುರಿಮರಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ತಾರೆ, பட்டயங்களை மாத்திக்கிறாங்க, ಖಡ್ಗಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ತಾರೆ, பெல்ட் எல்லாம் மாத்திக்கிறாங்க, ಬೆಲ್ಟ್ ಅನ್ನೆಲ್ಲ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ತಾರೆ, ரத்தத்தை ஒன்றோடு ஒன்றா கலந்து கொள்ளுகிறாங்க, ರಕ್ತವನ್ನು ಒಂದಕ್ಕೊಂದು ಬೆರೆಸುತ್ತಾರೆ, அல்லது திராட்சை ரசத்துல கலந்து கொடுக்குறாங்க, ಅಥವಾ ದ್ರಾಕ್ಷಾರಸದಲ್ಲಿ ಬೆರೆಸಿ ಕೊಡ್ತಾರೆ, அல்லது பெயர்களை மாற்றி கொள்ளுவாங்க. ಅಥವಾ ಹೆಸರುಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ತಾರೆ. உண்மைதானா? ನಿಜನಾ? பாவிங்கிற நம்முடைய பேர் அவர் வாங்கிட்டு ಪಾಪಿ ಎಂಬ ನಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಆತನು ತೆಗೆದುಕೊಂಡು கிறிஸ்துங்கிற பேரை நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬಂತ ಹೆಸರು ನಮಗೆ ಕೊಡ್ತಾನೆ ನೋಡಿ. உண்மைதானா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாவிங்கிற நம்முடைய வஸ்திரத்தை அவர் வாங்கிக்கிட்டு ಪಾಪಿ ಎಂಬ ವಸ್ತ್ರವನ್ನು ಆತನು ತೆಗೆದುಕೊಂಡು ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. ರಕ್ಷಣೆ ವಸ್ತ್ರವನ್ನು ನಮಗೆ ಕೊಡ್ತಾನೆ ನೋಡಿ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್. ஒரு மெமோரியல் மீல், என்னை நினைவு கூறும்படி இதை என்ன செய்யுங்க, நினைவு செய்யுங்கள்னு சொன்னாரா? ஒரு மெமோரியல் மீல் வச்சுட்டு போயிருக்காரு பாருங்க. ಒಂದು ಜ್ಞಾಪಕಾರ್ಥಕ ಔತಣವನ್ನು ನನಗೋಸ್ಕರ ಮಾಡ್ರಿ ಅಂತ ಏರ್ಪಡಿಸಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾನೆ ನೋಡಿ. இந்த உடன்படிக்கையினுடைய ஒரு உச்சபட்ச மேன்மை என்னன்னா, ಈ ಒಡಂಬಡಿಕೆಯ ಅತಿ ಉನ್ನತಮಯವಾದ ಕಾರ್ಯ. கவனிங்க, ಶ್ರದ್ಧೆ ವಹಿಸ್ರಿ. ஒருத்தரோடு ஒரு உடன்படிக்கை செய்து விட்டால், இப்ப உதாரணத்துக்கு நான் உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டேன்னு வைங்க, ಉದಾಹರಣೆಗೆ ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. உங்களுடைய பிள்ளைகளும் அந்த உடன்படிக்கைக்குள்ளாக கருதப்படுவார்கள். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಕೂಡ ಆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಎನಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. நான் இப்ப உங்கள்ட்ட ஒரு உடன்படிக்கை பண்றேன், ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡ್ತೇನೆ, உங்களுக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் நான் தர்றேன்னு உடன்படிக்கை பண்ணிட்டேன்னு வைங்க, ತಿಂಗಳು ನಿಮಗೆ 1 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೇನೆ. உங்க காலத்தோட அது முடிய கூடாது. ಅದು ನಿಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ உங்க ಮುಗಿಬಾರದು. பிள்ளைங்க, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು, பிள்ளைகளின் பிள்ளைங்க, ಮಕ್ಕಳ ಮಕ್ಕಳು, பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைங்க, ಮಕ್ಕಳ ಮಕ್ಕಳು, தலைமுறையா அது போகணும். ತಲೆಮಾರಿನವರೆಗೂ ಹೋಗ್ಬೇಕು. தான் உடன்படிக்கையினுடைய மேன்மையை, ಇದೇ ಒಡಂಬಡಿಕೆಯ ಶ್ರೇಷ್ಠತೆ. நல்லா விளங்கிக்கிறணும். ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ஆபிரகாமோட தான் தேவன் உடன்படிக்கை பண்ணாரு. ಅಬ್ರಾಹ್ಮನೊಂದಿಗೆ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿದ್ದು. ஆபிரகாமோட ಆಶೀರ್ವಾದத்தை நிறுத்தினாரு. ಅಬ್ರಾಹ್ಮನೊಂದಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ನಿಲ್ಲಿಸಿದ್ದು. அது யாருக்கு போகுது? ಅದು ಯಾರಿಗೆ ಹೋಗ್ತದೆ? ஈசாக்குக்கு போகுது. ಈಸಾಕನಿಗೆ ಹೋಗ್ತದೆ. ஈசாக்கோட நிறுத்தினாரா? ಈಸಾಕನಿಗೆ ನಿಲ್ಲಿಸಿದನ? யாருக்கு போகுது? ಯಾರಿಗೆ ಹೋಗ್ತದೆ? யாக்கோபுக்கு போகுது. ಯಾಕೋಬನಿಗೆ ಹೋಗ್ತದೆ. யாக்கோபோட அது நிறுத்தினாரா? ಯಾಕೋಬನಿಗೆ ನಿಲ್ಲಿಸಿದನ? 12 கோத்திரத்தாருக்கும் போகுது. 12 ಕುಲಕ್ಕೂ ಹೋಗ್ತದೆ. சரி, 12 கோத்திர பிரபுக்களோட அதை நிறுத்தினாரா? 12 ಕುಲದ ಪ್ರಭುಗಳಿಗೆ ನಿಲ್ಲಿಸಿದನ? இன்னைக்கு வரைக்கும் தலைமுறை ஆசீர்வதிக்கிறார். ಇವತ್ತಿನವರೆಗೂ ತಲೆಮಾರುವಾಗ ಆಶೀರ್ವದಿಸ್ತಿದ್ದಾನೆ. இதான் உடன்படிக்கையினுடைய மேன்மையே. ಇದೇ ಒಡಂಬಡಿಕೆಯ ಶ್ರೇಷ್ಠತೆ. நீங்க ஒரு உடன்படிக்கை பண்றீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளும் அதுக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆபிரகாம் தான் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுக்கிற மகன் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு, யாக்கோபினுடைய மகன் லேவியும் சேர்ந்து தசமபாகம் கொடுத்தானா. ಆದ್ರೆ ವಾಕ್ಯವು ಹೇಳ್ತದೆ, ಅಬ್ರಾಹ್ಮನ ಮಗ ಈಸಾಕನು, ಈಸಾಕನ ಮಗ ಯಾಕೋಬನು, ಯಾಕೋಬನ ಮಗ ಲೇವಿಯು ಸೇರಿ ದಶಮಾಂಶ ಕೊಟ್ಟರಂತೆ. அதனால ஆண்டவர் சொன்னார் 1000 தலை சொல்ல முடியும். இப்ப இத நினைவுல வச்சுக்கிறங்க. இந்த உடன்படிக்கையின் தாற்பயத்தை நல்ல நினைவுல வச்சுக்கிறங்க. ಈ ಒಡಂಬಡಿಕೆ ಶ್ರೇಷ್ಠತೆ ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. இப்ப இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன்னா என்ன பிரதர் அர்த்தம்? ಈಗ ಜಗತ್ ಉತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾನು ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂದ್ರೆ ಏನ್ ಬ್ರದರ್ ಅರ್ಥ? என்ன அர்த்தம்னா, ಏನ್ ಅರ್ಥ ಅಂದ್ರೆ, நல்லா கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ. உங்களுக்கு புரியுறதுக்காக இது ஒரு கான்வர்சேஷனா சொல்றேன். ನಿಮಗೆ ಅರ್ಥ ಮಾಡಲೆಂದು ಸಂಭಾಷಣೆಯಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. கெவின் ஜடாய் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு யூத தேவ மனுஷன், அவர் ரொம்ப அழகா அதை கான்வர்சேஷனா சொல்லுவார். ಗೆವಿನ್ ಝಡಾ ಎಂಬುವಂತವರು ದೇವ ಸೇವಕರು ಅದನ್ನು ಒಂದು ಸಂಭಾಷಣೆಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಅವರು சொல்லும்போது எப்படி விளக்கி சொல்லுவார்னா, ಅದನ್ನ ಹೇಳುವಾಗ ಯಾವ ರೀತಿ ವಿವರಿಸಿ ಹೇಳ್ತಾರಂದ್ರೆ, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். ತಂದೆ ಮಗ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಒಳಗಾಗಿ ಒಂದು ಸಂಭಾಷಣೆ. இப்ப அவங்க என்ன செய்யறாங்களா, இப்ப மனுஷனை உருவாக்க நினைக்கிறாங்க. ಈಗ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಲು ನೆನೆಸ್ತಾರೆ. தம்மை போலவே தமது சாயலாக, தேவன் தமது சாயலாக மனுஷனை மண்ணிலிருந்து உருவாக்க நினைக்கிறார். ದೇವರು ತನ್ನ ಹೋಲಿಕೆಯ ಮೇರೆಗೆ ಮನುಷ್ಯನನ್ನು ಮಣ್ಣಿನಿಂದ ಉಂಟು ಮಾಡಲು ನೆನೆಸ್ತಾರೆ. ட்ரினிட்டிக்குள்ள, அந்த திரித்துவத்துக்குள்ள அந்த கான்வர்சேஷன் நடக்குது ಈ பாருங்க. ತ್ರಯಕತ್ವದ ಒಳಗಾಗಿ ಸಂಭಾಷಣೆ ನಡೀತಿದೆ. தேவன் சொல்லுகிறார்ல, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் யாரை உண்டாக்குவோமாக, ಮನುಷ್ಯனை ಉಂಟಾಕುವமாக. அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிறாங்க. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಮ್ಮ ಸ್ವರೂಪದಂತೆ ನಮ್ಮ ಹೋಲಿಕೆಯ ಮೇರೆಗೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾರನ್ನು ಉಂಟು ಮಾಡೋಣ, ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡೋಣ ಅಂತ ತಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಸಂಭಾಷಣೆ ನಡೀತದೆ. அப்ப ஒரு ஐயப்பாடு எழுகிறது. ಆಗ ಒಂದು ವಿಷಯ ಎದ್ದೇಳ್ತದೆ. நாம மனுஷனை ஒரு ஃப்ரீவில் உள்ள மனுஷனா, ஒரு சுயாதீனம் உள்ளவனாய் நம்மை போலவே உருவாக்குகிறோம். ನಾವು ಮನುಷ್ಯನನ್ನು ಆತನಿಗೆ ಸ್ವಾಚಿತ್ತ ಉಳ್ಳವನಂತೆ ನಮ್ಮ ಹಾಗೆ ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡೋಣ. ஆனால் ஒருவேளை மனுஷன்
தவறு செய்வானேயாகில், ಆದ್ರೆ ಒಂದು ವೇಳೆ ಆ ಮನುಷ್ಯನು ತಪ್ಪು ಮಾಡುವವನಾದರೆ, என்ன இந்த பரலோகத்துல இந்த தூதர்கள் எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க பாருங்க. ಯಾಕಂದ್ರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದ ದೂತರೆಲ್ಲ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರಲ್ಲ, விழுந்து போன தூதர்கள் வேற யாராலும் இருக்காங்க பாருங்க. ಬಿದ್ದು ಹೋದ ದೂತರು ಏರಾಳವಾಗಿ ಇದ್ದಾರಲ್ಲ, விழுந்து போன தூதர்கள் இவங்க இந்த மனிதர்கள் மத்தியில ஏதாவது செஞ்சுட்டா என்ன செய்யறது? ಈ ಬಿದ್ದು ಹೋದಂತ ದೂತರು ಮನುಷ್ಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ಬಿಟ್ರೆ, ஏன்னா பரலோகத்துல இருந்து சில காரியங்கள் அங்க வந்துருச்சு பாருங்க. ಯಾಕಂದ್ರೆ ಪರಲೋಕದ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದ್ಬಿಡ್ತು ನೋಡಿ. இப்படி ஏதாவது மனுஷர்களுக்குள்ள வந்துட்டா என்ன பண்றது? ಈ ರೀತಿ ಮಾನವರೊಳಗೆ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಏನ್ ಮಾಡೋದು? தேவன் கேட்கிறார். ದೇವರು ಕೇಳ್ತಾರೆ. அப்ப ಆಗ குமாரன் பதில் சொன்னாராம், ಮಗನು ಉತ್ತರಿಸಿದನಂತೆ, பிதாவே நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, ஒண்ணும் இத குறித்து நம்ம பெருசா நம்ம இத பயம் இல்ல. நான் என்ன சொல்றது, இத குறித்து நம்ம பெரிதா நம்ம எதை எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ತಂದೆಯೇ, ಇದ್ರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ದೊಡ್ಡದಾಗಿ ಏನು ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ இந்த மனுஷன் தவறு செய்வானேயாகில், ಈ ಮನುಷ್ಯನು ತಪ್ಪು ಮಾಡುವವನೇ ಆದರೆ, இவனுக்குள்ள ஏதாகிலும் பாவம் வருமேயானால், ಇವನ ಒಳಗಾಗಿ ಯಾವ್ದಾದ್ರೂ ಪಾಪ ಉಂಟಾಗುವುದಾದರೆ, இவனுக்கான பாவ நிவர்த்தியை செய்கிற பொறுப்பு என்னுடையது. ಇವನಿಗಾಗಿ ಪಾಪಕ್ಕೆ ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತ ಉಂಟು ಮಾಡುವಂತ ನನ್ನ ಜವಾಬ್ದಾರಿಕೆ, அந்த முழு பொறுப்பையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். ಆ ಪೂರ್ಣವಾದ ಜವಾಬ್ದಾರಿಕೆ ನಾನು ವಹಿಸುತ್ತೇನೆ. இயேசு சொன்னார் இல்லையா, தோல் சுருள்களில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. ಯೇಸು ಹೇಳಿದನಲ್ಲ, ಚರ್ಮದ ಸುರುಳಿಗಳಲ್ಲಿ ನನ್ನ ಕುರಿತು ಬರೆದಿದೆ, அவைகளை நிறைவேற்றும்படிக்கே நான் வந்திருக்கிறேன். ಅವುಗಳನ್ನು ನೆರವೇರಿಸಲೆಂದೇ ಬಂದಿದ್ದೇನೆ. இப்ப நல்லா கவனிங்க, ಈ ಗಮನಿಸ್ರಿ, பிதா ஒரு காரியத்தை முன்வைக்கிறார். ತಂದೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮುಂದಿಡ್ತಾನೆ. மனுஷர்களுக்குள்ளே பாவம் வருமானால் நாம் என்ன செய்யலாம்? ಮನುಷ್ಯರ ಒಳಗಾಗಿ ಪಾಪ ಉಂಟಾಗುವುದಾದ್ರೆ ಏನು ಮಾಡೋಣ? இப்ப இயேசுவாகிய குமாரன் அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வருகிறார். ಯೇಸುವಾದಂತ ಮಗನು ಅದಕ್ಕೊಂದು ಪರಿಹಾರವನ್ನು ತರ್ತಾನೆ. நான் இவர்களுக்கு பரிகாரியாக நான் மாறுகிறேன். ನಾನು ಇವರಿಗೆ ಅದಕ್ಕೆ ಪರಿಹಾರಕವಾಗಿ ಬದಲಾಗ್ತೇನೆ. இவர்களுடைய பாவ நிவர்த்திக்கு நான் பொறுப்பு. ಇವರ ಪಾಪ ನಿವಾರಣೆಗೆ ನಾನೇ ಜವಾಬ್ದಾರ. இப்ப பிதாவோடு குமாரன் உடன்படுகிறார் பாருங்க. ಈಗ ತಂದೆಯೊಂದಿಗೆ ಮಗನು ಒಡಂಬಡುತ್ತಾನೆ ನೋಡಿ. ரெண்டு பேருக்கு நடுவா நின்னு, ಇಬ್ಬರ ನಡುವೆ ನಿಂತು ஆவியானவர் ಪವಿತ್ರಾತ್ಮನ್ அவர் சொல்றாரு, ಆತನು ಹೇಳ್ತಾನೆ. இப்ப குமாரன் சொல்றது ரொம்ப நல்ல ஆலோசனை. ಈಗ ಮಗನು ಹೇಳುತ್ತಿರುವುದು ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆ, ரொம்ப நல்ல ஆலோசனை, ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆ. இதன்படியே நம்ம செய்யலாம். ಇದರಂತೆಯೇ ಮಾಡೋಣ. மனுஷனை ஃப்ரீ வில் உடையவனாக, சுயாதீனம் உடையவனாக உருவாக்கலாம். ಮನುಷ್ಯನನ್ನು ಸ್ವಾಚಿತ್ತ ಉಳ್ಳವನಾಗಿ ಉಂಟು ಮಾಡೋಣ. அப்படி அவனுக்குள்ள ஏதாகிலும் காரியம் ஏற்பட்டால், ಒಂದು ವೇಳೆ ಅವನೊಳಗೆ ಯಾವುದಾದ್ರೂ ಕಾರ್ಯಗಳು ಏರ್ಪಟ್ಟರೆ, அதுக்கு தீர்வு குமாரன் பார்த்துக் கொள்வார். ಅದಕ್ಕೆ ಪರಿಹಾರವಾಗಿ ಮಗನು ನೋಡಿಕೊಳ್ಳಲಿ. பிதா வைத்த காரியத்திற்கு ತಂದೆ ಏರ್ಪಡಿಸಿದ ಕಾರ್ಯಕ್ಕೆ இப்ப குமாரன் உடன்படுகிறார் பாருங்க. ಈಗ ಮಗನು ಒಡಂಬಡುತ್ತಾನೆ ನೋಡಿ. இந்த உடன்படிக்கையத்தான் ಈ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನೇ திரித்துவ உடன்படிக்கைன்னு சொல்றாங்க. ತ್ರಯಕತ್ವ ಒಡಂಬಡಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. என்ன உடன்படிக்கை? ಯಾವ ಒಡಂಬಡಿಕೆ? சத்தமா சொல்லுங்க. அப்படி எங்கேயும் பைபிள் இல்லையே பிரதர். ಆ ರೀತಿ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಇಲ್ವಲ್ಲ ಬ್ರದರ್. ஏன் இல்லைனா, ಯಾಕಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. பிதாவானவர் உண்டு, ತಂದೆಯಾದ ದೇವರು ಉಂಟು, குமாரனாகிய இயேசு உண்டு, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಉಂಟು, பரிசுத்த ஆவியானவர் உண்டு. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಉಂಟು. இதைத்தான் ட்ரினிட்டின்னு சொல்றோம், திரித்துவம்னு சொல்றோம். ಇದನ್ನೇ ತ್ರಯಕತ್ವ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇವೆ. ஆனா இந்த ட்ரினிட்டிங்கிற வார்த்தையை நம்ம தான் பயன்படுத்துறோம், வேதத்துல அது இல்ல. ಈ ತ್ರಯಕತ್ವ ಎಂಬ ಪದವನ್ನು ನಾವೇ ಉಪಯೋಗಿಸ್ತೇವೆ, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇಲ್ಲ. திரித்துவம் அப்படிங்கிற வார்த்தை வேதத்துல இல்ல. ತ್ರಯಕತ್ವ ಎಂಬ ಪದ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇಲ್ಲ. நல்லா கவனிங்க, நான் திரித்துவமே இல்லைன்னு சொல்லல, ತ್ರಯಕತ್ವವೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಿಲ್ಲ. என்ன வீடியோ வெட்டிக்கிட்டு அவன போட்டுறப்படாது பாருங்க, அழுத்தி சொல்லிடுறேன். ವಿಡಿಯೋ ಕತ್ತರಿಸಿ ಹಾಕ್ಬಿಡಬಾರ್ದು. நான் திருத்துவத்தை ஒத்துக்கொள்ளுகிறேன், ತ್ರಯಕತ್ವವನ್ನು அதுல ಒಪ್ಪಿಕೊಳ್ಳ, மாற்றமே கிடையாது, ಅದ್ರಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ. ஆனா அந்த வார்த்தை வேதத்துல இல்ல. ಆದ್ರೆ ಆ ಪದ ಏನಿದೆ ಅದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇಲ್ಲ. அதனால இந்த திருத்துவத்துக்குள்ள இருக்கிற காரியங்களை ரொம்ப எலாபரேட்டா நம்மால விளக்கி சொல்ல முடியாது. ಆದ್ರಿಂದ ಈ ತ್ರಯಕತ್ವವನ್ನು ವಿಶಾಲವಾಗಿ ವಿವರಿಸಿ ಹೇಳಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. ஏன்னா திருத்துவம்ங்கிறது தெய்வீகம் பாருங்க. ತ್ರಯಕತ್ವ ಅನ್ನೋದೇ ದೈವಿಕವಾದದ್ದು. ஒரு காரை தனித்தனியா பிரிச்சு, என்ஜின் வேற தனித்தனியா பிரிச்சுட்டு எப்படி கோர்க்கிறதோ அது மாதிரி திருத்துவத்தை தனித்தனியா பிரிச்சுலாம் நம்மால விளக்கி சொல்லிட முடியாது பாருங்க. ಒಂದು ಕಾರಿನ ಬಿಡಿ ಭಾಗಗಳನ್ನು ಬಿಡಿಸಿ ಮತ್ತೆ ಹೆಂಗ್ ಒಂದು ಮಾಡ್ತೇವೆ ಆ ರೀತಿ ತ್ರಯಕತ್ವವನ್ನು ವಿವರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அளவுதான் நம்மால புரிஞ்சுக்கொள்ள முடியும். ಒಂದು ಮಿತಿಗೆ ಮಾತ್ರ ನಮ್ಮಿಂದ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ. ஆனால் திருத்துவத்தை நாம் அத்தனை பேர் விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್.
இல்லையா? அந்த விசுவாசம் தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ಅಂತ ವಿಶ್ವಾಸನ ದೇವರು ನಮ್ಮೊಳಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. நல்ல கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ. இந்த உடன்படிக்கை இருக்கு பாருங்க, திரித்துவத்துக்குள்ளே நடக்கிற இந்த உடன்படிக்கை, ಈ ತ್ರಯಕತ್ವದ ಒಳಗಾಗಿ ಇರುವಂತ ಈ ಒಡಂಬಡಿಕೆ ಇದೆಯಲ್ಲ, இந்த காரியம் இப்படி சம்பவித்தால், ಈ ಕಾರ್ಯ ಈ ರೀತಿ ಸಂಭವಿಸಿದರೆ இந்த காரியத்துக்கு குமாரன் தீர்வு உண்டு பண்ணுவார். ಈ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಮಗನು ಪರಿಹಾರ ಉಂಟು ಮಾಡ್ತಾನೆ. பைபிள் காலேஜர்லாம் இத ரிடம்ஷன் கவனன்ட்னு சொல்வாங்க, அல்லது கவனன்ட் ஆஃப் ரிடம்ஷன் சொல்வாங்க. மீட்டு கொள்ளுதலின் உடன்படிக்கை அப்படின்னு, அல்லது மீட்பின் உடன்படிக்கை என்று சொல்லுவாங்க. ಸತ್ಯವೇದ ಶಾಲೆಯಲ್ಲೆಲ್ಲ ಇದರ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುವಾಗ ರಿಡೆಂಪ್ಷನ್ ಕವನೆಂಟ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ವಿಮೋಚನೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இப்ப நல்ல கவனிங்க, ಈಗ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. இப்ப நல்ல கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ. முக்கியமான வார்த்தையை சொல்லுகிறேன். ಮುಖ್ಯವಾದ ಮಾತನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. இப்ப திருத்துவத்துக்குள்ள ஒரு உடன்படிக்கை நடந்திருக்கிறது. ಈಗ ತ್ರಯಕತ್ವದ ಒಳಗಾಗಿ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ ನಡೆದಿದೆ. உலக தோற்றத்திற்கு முன்னே நடந்திருக்கிறது. ಜಗತ್ತು ಉತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಡೆದಿದೆ. என்ன உடன்படிக்கை? ಯಾವ ಒಡಂಬಡಿಕೆ? பிதா வைத்த காரியத்திற்கு, ತಂದೆ ಏರ್ಪಡಿಸಿದ ಕಾರ್ಯಕ್ಕೆ முழுவதுமாய் குமாரன் அர்ப்பணித்திருக்கிறார். ತನ್ನನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ಮಗನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப குமாரன் இந்த உடன்படிக்கைக்கு முற்றிலுமாக அர்ப்பணித்திருக்கிறார். ಆಗ ಮಗನು ಈ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅರ್ಪಿಸಿದ್ದಾನೆ. அப்ப என்ன அர்த்தம்னா, ಏನ್ ಅರ್ಥ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, அந்த குமாரனுக்குள்ளாக, ಆ ಮಗನ ಒಳಗಾಗಿ, அந்த குமாரனின் சந்ததியில வரப்போகிற, ಆ ಮಗನ ಸಂತತಿಯಲ್ಲಿ ಬರಲಿಕ್ಕಿರುವ, குமாரன் பெற்றெடுக்க போகிற, ಆ ಮಗನು ಹೆರಲಿಕ್ಕಿರುವ அத்தனை பேருடைய தலையின் மேலும், ಅಷ್ಟು ಜನರ ತಲೆಯ ಮೇಲೂ அந்த திருத்துவ உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ಆ ತ್ರಯಕತ್ವದ ಒಡಂಬಡಿಕೆ ಆಶೀರ್ವಾದಗಳು ಉಂಟು. நாமளே இன்னும் பறக்கல பிரதர், ನಾವಾಗಿ ಹುಟ್ಟಲಿಲ್ಲ ಬ್ರದರ್. உலகம் வரல, ಲೋಕ ಬರಲಿಲ್ಲ, உலக மக்கள் வரல, ಲೋಕದ ಜನರಿನ್ನು ಬರಲಿಲ್ಲ, வரல, ನೀವು ಬರಲಿಲ್ಲ, ನಾನು ಇಲ್ಲ. ஆனால் ஆதியிலேயே குமாரன் இருந்தாரே, ಆದ್ರೆ ಆದಿಯಲ್ಲೇ ಮಗನು ಇದ್ದನಲ್ಲ, நம்ம தகப்பன் இருந்தாரே, ನಮ್ಮ ತಂದೆ ಇದ್ದನಲ್ಲ, அவர் பிதாவோடு செய்த உடன்படிக்கையினால, ಆತನು ತಂದೆಯೊಂದಿಗೆ ಮಾಡಿದ ಒಡಂಬಡಿಕೆಯಿಂದ, மீட்பின் உடன்படிக்கையினால, ಆ ವಿಮೋಚನೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಿಂದ அவருக்கு பிறக்க போகிற, ಆತನಿಗೆ ಹುಟ್ಟಲಿಕ್ಕಿರುವ சந்ததி சந்ததியான அத்தனை பேர் மேலேயும், ಸಂತತಿ ಸಂತಾನದ ಅಷ್ಟು ಜನರ ಮೇಲೂ அந்த மீட்பின் ஆசீர்வாதம் இருக்கிறது. ಆ ವಿಮೋಚನೆ ಆಶೀರ್ವಾದಗಳಿವೆ. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಅಂತೀರಿ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இத நான் வேதத்துல இருந்து ஒரே ஒரு சம்பவத்தை கொண்டு உங்களுக்கு விளக்கி நான் சொல்றேன். ಸತ್ಯವೇದದಿಂದ ಒಂದೇ ಒಂದು ಘಟನೆಯಿಂದ ನಾನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತೇನೆ. வேதத்துல இருந்து வாசிக்கலாம், ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದೋಣ, வாசியம் பார்க்கலாம். ಓದೋಣ. 1 சாமுவேல் புத்தகம், 1 ಸಮುವೇಲನ ಗ್ರಂಥ 9வது அதிகாரம், 9ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனத்திலிருந்து ಮೊದಲನೆಯ ವಾಕ್ಯದಿಂದ, பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெக்கோராத்திற்கு பிறந்த சேராரின் புத்திரரான, மன்னிக்கணும் 18வது அதிகாரம் வந்துருங்க. 18ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. 1 சாமுவேல் 18 வந்துருங்க. 1 ಸಮುವೇಲ 18க்கு ಬನ್ನಿ. நேரம் இல்ல. அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். யோனத்தான் அவனை உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போக ஒட்டாமல், தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். 4வது வசனம் வரைக்கும் வாசிங்க. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய், ದಾವೀದನು ಸೌಲನೊಡನೆ ಮಾತಾಡಿಸಿ ತೀರಿಸಿದ ಮೇಲೆ ಯೋನಾಥನನ ಪ್ರಾಣವು ದಾವೀದನ ಪ್ರಾಣದೊಡನೆ ಒಂದಾಯಿತು. ಅವನು ಇವನನ್ನು ತನ್ನ ಪ್ರಾಣದಂತೆ ಪ್ರೀತಿಸತೊಡಗಿದನು. ಅಂದಿನಿಂದ ಸೌಲನು ದಾವೀದನನ್ನು ಅವನ ತಂದೆಯ ಮನೆಗೆ ಹೋಗಗೊಡದೆ ತನ್ನ ಬಳಿಯಲ್ಲೇ ಇಟ್ಟುಕೊಂಡನು. ಯೋನಾಥನನನ್ನು ದಾವೀದನನ್ನು ತನ್ನ ಪ್ರಾಣದಂತೆ ಪ್ರೀತಿಸಿದ್ದರಿಂದ ಅವನೊಡನೆ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡನು. ಇದಲ್ಲದೆ ಅವನು ತನ್ನ ಮೈ ಮೇಲಿದ್ದ ನಿಲುವಂಗಿಯನ್ನು, ತನ್ನ ಯುದ್ಧ ವಸ್ತ್ರಗಳನ್ನು, ಕತ್ತಿ, ಬಿಲ್ಲು, ನಡುಕಟ್ಟುಗಳನ್ನು ದಾವೀದನಿಗೆ ಕೊಟ್ಟನು. ದಾವೀದನಾದರೋ
ಸೌಲನು ಎಲ್ಲಿಗೆ ಕಲಿಸಿದರೂ ಎಲ್ಲವನ್ನು ವಿವೇಕದಿಂದ ನಡೆಸುತ್ತಿದ್ದನು. மற்றொரு பகுதி 2 சாமுவேல் புத்தகம் 9வது அதிகாரம் 2 ಸಾಮುವೇಲನ ಗ್ರಂಥ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 1லிருந்து 13 வரைக்கும். 1ರಿಂದ 13ರವರೆಗೂ. 1லிருந்து 13 வரைக்கும். 1ರಿಂದ 13ರವರೆಗೂ. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டுக்காரராகி சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதமாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் உடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரில் அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தான் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்துக்கு வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத் என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகி யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகி சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். 13 வரைக்கும். ராஜா சவுலின் வேலைக்காரனாகி சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனை போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். மேவிபோசேத் யாரில் ஒருவரை போலவா? ராஜகுமாரரில். சொல்லுங்க, யாரில் ஒருவரை போலவா? ராஜகுமாரரில். மேவிபோசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகி ஒரு குமாரன் இருந்தான். போதும். சீபாவின் வீட்டிலே ಒಂದು ದಿವಸ ದಾವಿದನು ಸೌಲನ ಮನೆಯವರಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಉಳಿದಿರುತ್ತಾರೋ ನಾನು ಅವರಿಗೆ ಯೋನಾಥನನ ಸಲುವಾಗಿ ದಯೆ ತೋರಿಸಬೇಕೆಂದಿರುತ್ತೇನೆ ಅನ್ನಲು ಸೌಲನ ಮನೆಯಲ್ಲಿ ದಾಸನಾಗಿದ್ದ ಚೀಬನೆಂಬ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕರಕೊಂಡು ಬಂದರು. ಅರಸನು ಅವನನ್ನು, ನೀನು ಚೀಬನೋ ಎಂದು ಕೇಳಲು ಅವನು, ನಿನ್ನ ಸೇವಕನಾದ ನಾನು ಚೀಬನೆ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. ಅರಸನು ಅವನಿಗೆ, ಸೌಲನ ಕುಟುಂಬದವರಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಉಳಿದಿದ್ದರೆ ಹೇಳು, ನಾನು ದೇವರನ್ನು ನೆನೆಸಿ ಅವರಿಗೆ ದಯೆ ತೋರಿಸುತ್ತೇನೆ ಅಂದನು. ಆಗ ಚೀಬನು ಅರಸನಿಗೆ, ಯೋನಾಥನನಿಗೆ 2 ಕಾಲು ಕುಂಟಾದ ಒಬ್ಬ ಮಗನಿರುತ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳಿದನು. ಅರಸನು ಎಲ್ಲಿರುತ್ತಾನೆ ಎಂದು ಅವನನ್ನು ಕೇಳಲು ಅವನು, ಲೋದೆಬಾರಿನಲ್ಲಿರುವ ಅಮ್ಮಿಯೇಲನ ಮಗನಾದ ಮಾಕೀರನ ಮನೆಯಲ್ಲಿರುತ್ತಾನೆ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. ಕೂಡಲೇ ಅರಸನು ದೂತರನ್ನು ಕಳುಹಿಸಿ ಅವನನ್ನು ಲೋದೆಬಾರಿನಲ್ಲಿದ್ದ ಅಮ್ಮಿಯೇಲನ ಮಗನಾದ ಮಾಕೀರನ ಮನೆಯಿಂದ ಕರೆಯಿಸಿದನು. ಸೌಲನ ಮೊಮ್ಮಗನು ಯೋನಾಥಾನನ ಮಗನೂ ಆದ ಮೇಫಿಬೋಶೆತನು ಬಂದಾಗ ದಾವಿದನಿಗೆ ಸಾಷ್ಟಾಂಗ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿದನು. ದಾವಿದನು ಮೇಫಿಬೋಶೆತನೇ ಅನ್ನಲು ಅವನು, ನಿನ್ನ ದಾಸನು ನಿನ್ನ ಸೇವಕನಾದ ನಾನು ಇಲ್ಲಿದ್ದೇನೆ ಅಂದನು. ಆಗ ದಾವಿದನು ಅವನಿಗೆ, ಹೆದರಬೇಡ, ನಿನ್ನ ತಂದೆಯಾದ ಯೋನಾಥಾನನನ್ನು ನೆನೆಸಿ ನಿನಗೆ ದಯೆ ತೋರಿಸುತ್ತೇನೆ. ನಿನ್ನ ಅಜ್ಜನಾದ ಸೌಲನ ಭೂಮಿಯನ್ನೆಲ್ಲ ನಿನಗೆ ಹಿಂದಕ್ಕೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಮತ್ತು ನೀನು ಪ್ರತಿದಿನ ನನ್ನ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಊಟ ಮಾಡಬೇಕೆಂದು ಹೇಳಿದನು. ಮೇಫಿಬೋಶೆತನು ಇದನ್ನು ಕೇಳಿ ಅರಸನಿಗೆ ಸಾಷ್ಟಾಂಗ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿ, ನೀನು ಸತ್ತ ನಾಯಂತಿರುವ ನನ್ನನ್ನು ಲಕ್ಷಿಸುವ ಹಾಗೆ ನಿನ್ನ ದಾಸನಾದ ನಾನು ಎಷ್ಟರವನು ಅಂದನು. ಅನಂತರ ದಾವಿದನು ಸೌಲನ ಸೇವಕರಾದ ಚೀಬನನ್ನು ಕರೆದು ಅವನಿಗೆ, ನಿನ್ನ ಯಜಮಾನನಾದ ಸೌಲನಿಗೂ ಅವನ ಕುಟುಂಬದವರಿಗೂ ಇದ್ದದನ್ನೆಲ್ಲ ಅವನ ಮೊಮ್ಮಗನಿಗೆ ಕೊಟ್ಟಿರುತ್ತೇನೆ. ನೀನು ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ದಾಸರು ನಿನ್ನ ಯಜಮಾನನ ಮೊಮ್ಮಗನಿಗೋಸ್ಕರ ಆ ಭೂಮಿಯನ್ನು ವ್ಯವಸಾಯ ಮಾಡಿ ಅದರ ಬೆಳೆಯನ್ನು ಇವನ ಮನೆಯವರ ಆಶನಾರ್ಥಕವಾಗಿ ತಂದು ಕೊಡಬೇಕು. ಇವನಿಗಾದರೂ ನಿತ್ಯವೂ ನನ್ನ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಭೋಜನವಾಗುವುದು ಎಂದು ಹೇಳಿದನು. ಚೀಬನಿಗೆ 15 ಮಂದಿ ಗಂಡು ಮಕ್ಕಳು 20 ಮಂದಿ ಸೇವಕರು ಇದ್ದರು.
ಚೀಬನು ಅರಸನಿಗೆ, ಒಡೆಯನಾದ ಅರಸನ ಅಪ್ಪನೆಯಂತೆ ಸೇವಕನು ನಡೆಯುವನು ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. ಈ ಪ್ರಕಾರ ಮೇಫಿಬೋಶೆತನು ರಾಜಪುತ್ರರಂತೆ ಅರಸನ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಊಟ ಮಾಡುವವನಾದನು. ಅವನಿಗೆ ಮೀಕನೆಂಬೊಬ್ಬ ಚಿಕ್ಕ ಮಗನಿದ್ದನು. ಚೀಬನ ಮನೆಯವರೆಲ್ಲರೂ ಅವನ ಸೇವಕರು. ಮೇಫಿಬೋಶೆತನಿಗೆ ಪ್ರತಿದಿನವೂ ರಾಜ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಊಟ ಮಾಡುತ್ತಿದ್ದುದರಿಂದ ಅವನು ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲೇ ವಾಸಿಸಿದನು. ಅವನ 2 ಕಾಲುಗಳು ಕುಂಟವಾಗಿದ್ದವು. நல்ல கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ, இந்த சம்பவத்தை விளக்கி நான் சொல்றேன். ಈ ಘಟನೆಯನ್ನು ವಿವರಿಸಿ ಹೇಳ್ತೇನೆ. சவுல் ராஜாவாக இருக்கிறான். ಸೌಲನು ಅರಸನಾಗಿದ್ದಾನೆ. சரி, நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, வேகமா முடிச்சலாம். ನೀವು ಇದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ವೇಗವಾಗಿ. சவுல் ராஜாவாக இருக்கிறான். ಸೌಲನು ಅರಸನಾಗಿದ್ದಾನೆ. சவுல் அப்படின்னா டெத், மரணம்னு அர்த்தம். ಸೌಲನ್ ಎಂಬ ಪದದ ಅರ್ಥ ಮರಣ ಎಂಬುದಾಗಿ. சொல்லுங்க, சவுல்னா என்ன அர்த்தம்? மரணம்னு அர்த்தம். ಸೌಲನ್ ಅಂದರೆ ಮರಣ ಎಂಬುದಾಗಿ. இப்ப மரணத்தின் சந்ததியில ஒரு யோனத்தான் வருகிறான். ಈ ಮರಣದ ಸಂತತಿಯಲ್ಲಿ ಯೋನಾಥನನು ಒಬ್ಬನು ಬರ್ತಾನೆ. இந்த யோனத்தான் கிறிஸ்துவுக்கு அடையாளமானவன். ಈ ಯೋನಾಥನನು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಸಂಕೇತವಾದವನು. இந்த யோனத்தான் தாவீதின் மேல மிகுந்த அன்பு வைத்திருக்கிறான். ಈ ಯೋನಾಥನನು ದಾವಿದ ಮೇಲೆ ಮಿತಿಯಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இங்கே தாவீது பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமானவன். ಇಲ್ಲಿ ದಾವಿದನು ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ ಸಂಕೇತ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. யோனத்தான் யாருக்கு அடையாளமாக இருக்கிறான்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறான். ಯೋನಾಥನನು ಯಾರಿಗೆ ಸಂಕೇತ? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ. தாவீது யாருக்கு அடையாளமானவராய் இருக்கிறார்? பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமானவராய் இருக்கிறார். ದಾವಿದನು ಯಾರಿಗೆ ಸಂಕೇತ? ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ ಸಂಕೇತ. இப்ப நான் இந்த சம்பவத்துக்கு வருகிறேன். ಈ ಘಟನೆಗೆ ಬರ್ತೇನೆ. யோனத்தானுடைய ஆத்மாவும் தாவீதின் ஆத்மாவும் ஒன்றாய் இருக்கிறது. ಯೋನಾಥನನ ಪ್ರಾಣವು ದಾವಿದನ ಪ್ರಾಣವು ಒಂದೇ ಆಗಿತ್ತು. இப்ப யோனத்தான் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். ಈಗ ಯೋನಾಥನನು ದಾವಿದನೊಂದಿಗೆ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ತಾನೆ. தன்னிடத்தில் இருக்கிறதை எல்லாம் அவருக்கு கொடுக்கிறார். ತನ್ನದನ್ನೆಲ್ಲವನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறார். ಎಲ್ಲವನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡ್ತಾನೆ. சால்வையை ஒப்பு கொடுக்கிறாரு. ಆ ಒದಿಕೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. வல்லமையை, அதாவது ஆயுதங்களை ஒப்பு கொடுக்கிறாரு. ಶಕ್ತಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆಯುಧಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறாரு. ಎಲ್ಲವನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡ್ತಾನೆ. எப்படி இயேசு பிதாவை பார்த்து சொன்னார்? ಹೇಗೆ ಯೇಸು ತಂದೆಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದ? அவர்ட்ட இருந்து எல்லாத்தையும் கொடுத்தார், தெரியுமா? ಆತನಲ್ಲಿದ್ದ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟ, ಗೊತ್ತಾ? அவர்ட்ட என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் கொடுத்துட்டே வந்தார். ಆತನಕ್ಕೆ ಏನಿತ್ತ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟೆ ಬಂದಿದ್ದು. தந்த சீஷர்களை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன்னாரு. ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಶಿಷ್ಯರನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ. சிலுவையில தன்னுடைய மாம்சத்தை ஒப்பு கொடுத்தாரு. அடிக்கப்படுகிறதற்கு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். 53ல சொல்லுது. ಯೆಶಾಯ 53ರಲ್ಲಿ ತನ್ನ ದೇಹವನ್ನು ಒಡೆಯಲೆಂದು ಯಜ್ಞವಾಗಿ ಅರ್ಪಿಸಿಕೊಟ್ಟ. தன்னுடைய ரத்தத்தை பலியா ஊற்றி கொடுத்தார். ತನ್ನ ರಕ್ತವನ್ನು ಯಜ್ಞವಾಗಿ ಸುರಿಸಿ ಮಾಡಿದ. எல்லாத்தையும் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டே வருவாரு. ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡ್ತೇನೆ ಅಂತಾನೆ ಹೇಳ್ತಾ ಬರ್ತಾನೆ. கடைசியில இருந்தது ஆவிதான். ಕೊನೆಯದಾಗಿದ್ದು ಆತ್ಮವೇ. அதையும் ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னார். ಕೊನೆಗೆ ಅದನ್ನು ಒಪ್ಪಿಸಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ. இயேசு எல்லாவற்றையும் யாருக்கு ஒப்பு கொடுத்தாரா? ಯೇಸು ಎಲ್ಲವನ್ನು ಯಾರಿಗೂ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟ? பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். ತಂದೆಗೆ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟನು. இப்ப நான் அந்த சம்பவத்துக்கு வரேன். ಈಗ ಘಟನೆಗೆ ಬರ್ತೇನೆ. யோனத்தான் எல்லாவற்றையும் தாவீதுக்கு கொடுத்து விட்டார். ಯೋನಾಥನನು ಎಲ್ಲವನ್ನು ದಾವಿದನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿದ. தாவீதோடு உடன்படிக்கை பண்ணிட்டாரு. ದಾವಿದನನ್ನು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ರು. யோனத்தான் மரிச்சிட்டார். ಈಗ ಯೋನಾಥನನ್ನು ಗತಿಸಿದ. இப்ப தாவீது கொஞ்ச நாட்கள் கழித்து, ಈಗ ದಾವಿದನು ಕೆಲವೊಂದು ದಿವಸಗಳಾದ ಮೇಲೆ கேக்குறாரு, ಈಗ ಕೇಳ್ತಾನೆ, நினைவு கூறுகிறார் பாருங்க, அந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறார் ಆ பாருங்க. ಒಡಂಬಡಿಕೆನ ಜ್ಞಾಪಿಸಿಕೊಳ್ತಾನೆ ನೋಡಿ. யோனத்தான் நிமித்தம், ಯೋನಾಥನನ ನಿಮಿತ್ತ. மற்றொரு வசனத்துல இருக்கு, யோனத்தானுக்கு நான் இட்ட ஆணை நிமித்தம். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಯೋನಾಥನನಿಗೆ ಇಟ್ಟ ಆಣೆಯ ನಿಮಿತ್ತ. அவனுடைய பிள்ளைகள் யாருக்காவது, அவனுடைய சந்ததி யாருக்காவது நான் இரக்கம் செய்ய வேண்டி இருக்கிறதா? ಅವನ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ನಾನು ಯಾರಿಗಾದ್ರೂ ದಯೆ ತೋರಿಸಬೇಕಾಗಿದೆಯಾ? உடனே மேவிபோசேத் என்கிற யோனத்தானுடைய பிள்ளையை கூட்டிட்டு வராங்க. ತಕ್ಷಣ ಮೇಫಿಬೋಶೆತನೆಂಬ ಯೋನಾಥನನ ಮಗನನ್ನು ಕರೆತರ್ತಾರೆ. 2 காலும் உடமானவன். ಅವನ 2 ಕಾಲುಗಳು ಕುಂಟವಾದವು. ಆದರೆ இப்ப யோனத்தான் தாவீதோடு செய்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம், ಯೋನಾಥನನು ದಾವಿದನೊಂದಿಗೆ ಮಾಡಿದ ಒಡಂಬಡಿಕೆ ಆಶೀರ್ವಾದ இப்ப அவனுடைய குமாரன் மேவிபோசேத்தின் சிரசின் மேல இறங்குது. ಈಗ ಅವನ ಮಗನಾದ ಮೇಫಿಬೋಶೆತನ ಶಿರಸ್ಸಿನ ಮೇಲೆ ಬರ್ತಿದೆ. நான் கேக்குறேன், மேவிபோசேத்தா உடன்படிக்கை பண்ணாரு? ನಾನು ಕೇಳ್ತೇನೆ, ಮೇಫಿಬೋಶೆತನೊಂದಿಗೆ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿದ್ದು யாரு? உடன்படிக்கை பண்ணது ಯಾರೊಂದಿಗೆ ಒಡಂಬಡಿಕೆ? சொல்லுங்க. யோனத்தான் உடன்படிக்கை பண்ணும்போது மேவிபோசேத் இருந்தாரா? அவர் இன்னும் என்னவே செய்யல, பிறக்கவே இல்ல. ಮೇಫಿಬೋಶೆತನು ಯೋನಾಥನ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡುವಾಗ ಮೇಫಿಬೋಶೆತ ಹುಟ್ಟಿದನಾ? ಹುಟ್ಟಲೇ ಇಲ್ಲ. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ. இந்த சவுலின் சந்ததி இருக்கு பாருங்க, ಈ ಸೌಲನ ವಂಶಾವಳಿ ಇದೆಯಲ್ಲ, மரணத்தின் சந்ததி இருக்கு பாருங்க, ಈ ಮರಣದ ವಂಶವಿದೆಯಲ್ಲ, தாவீது அவ்வளவு பகைக்கிறது,
ದಾವಿದನನ್ನು ಅಷ್ಟು ಹಗೆ ಮಾಡ್ತಿದೆ, கொலை செய்ய தேடுது, ಕೊಲೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹುಡುಕಾಡ್ತಿದೆ, அவளை வெறுக்குது, ಅಷ್ಟು ಹಗೆ ಮಾಡ್ತಿದೆ. ஆனா தாவீது ಆದ್ರೆ ದಾವಿದನು இந்த மரணத்தினுடைய பிள்ளைகளை, மரணத்தின் சந்ததியை அவ்வளவாய் நேசிக்கிறான். ಈ ಮರಣದ ವಂಶವನ್ನು, ಮರಣದ ಜನರನ್ನು ಅಷ್ಟಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಿದೆ. ದಾವಿದನು இந்த மரணத்துக்கு ಉಟ್ಪಟ್ಟಿರುವ இந்த சந்ததியை அவ்வளவு நேசிக்கிறார். ಈ ಮರಣಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟಿರುವ ಜನರನ್ನು ಅಷ್ಟಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. நல்லா யோசிச்சு பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ. ಈಗ தன்னோட உடன்படிக்கை பண்ண யோனத்தானுடைய பிள்ளைய அழைக்கிறார். ತನ್ನೊಂದಿಗೆ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿದ ಯೋನಾಥನನ್ನ ಮಗನನ್ನು ಕರೆ ಮಾಡುತ್ತೆ. ಅವನ ಹೆಸರು ಮೇಫಿಬೋಶೆತ್. அவன் தாவீதை விட்டு விலகி ஓடுறான். ಅವನು ದಾವಿದನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಓಡಿದ್ದಾನೆ. ಮೇಫಿಬೋಶೆತ್னாலே ದೂಷಿக்கிறவன் ಅರ್ಥ. ಮೇಫಿಬೋಶೆತ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೂಷಿಸುವವನು ಅಂತ ಅರ್ಥ. என்ன செய்கிறவனா? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்கிறவன்? இவன் தாவீதை தூஷிக்கிறான். ಇವನು ದಾವಿದನನ್ನು ದೂಷಿಸುತ್ತಾನೆ. நீ எனக்கு வேண்டாம், ನೀ ನನಗೆ ಬೇಡ, நான் உம்மை குறித்து நான் ரொம்ப பயப்படுறேன், ನಿನ್ನ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಭಯಪಡ್ತೇನೆ, என்னை அழித்து போடுவீர், ನೀ ನನ್ನ ನಾಶ ಮಾಡುತ್ತಿ, என்னை கொன்னு போடுவீர், ನನ್ನನ್ನು ಕೊಂದಾಕುತ್ತಿ, நீர் எப்போதும் நியாயம் செய்கிறவர், ನೀನು ಯಾವಾಗಲೂ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವವನು. அவ்வளவு பகைக்கிறான், ಅಷ್ಟು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ, ஓடுகிறான், ಓಡುತ್ತಾನೆ. ಆದರೂ தாவீது விடல பாருங்க, ದಾವಿದನು ಬಿಡಲಿಲ್ಲ. உடன்படிக்கை நிமித்தம், ಒಡಂಬಡಿಕೆಯ ನಿಮಿತ್ತ மீண்டுமாய் ಮತ್ತೆ மேவிபோசேத்தை தூக்கி எடுக்கிறார். ಮೇಫಿಬೋಶೆತನ್ನು ಮೇಲೆ ராஜகுமாரரில் ஒருவனை போல அவனை வைத்திருந்தார். ರಾಜಪುತ್ರರಲ್ಲಿ ಒಬ್ಬರಂತೆ ಇಡುತ್ತಾನೆ. அவன மட்டும் இல்ல, ಅವನನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ, அவன் பிள்ளைங்க, ಅವನ ಮಕ್ಕಳು, அவன் பிள்ளைங்க, ಅವನ ಮಕ್ಕಳು சந்ததி சந்ததியாய் ராஜ அரண்மனையிலே புசித்தார்கள். ಸಂತತಿ ಸಂತತಿಯಾಗಿ ರಾಜನ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಭೋಜನ ಮಾಡಿದರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதேதான் பிரதர், ಇದೇ ಬ್ರದರ್. நாம் அத்தனை பேரும் மரணத்தின் சந்ததி. ನಾವೆಲ್ಲರೂ ಮರಣದ ವಂಶದವರು, மரணத்தின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தோம். ಮರಣದ ದೊರೆತನಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟವರು. ஆனால் ನಮ್ಮ மத்தியில, ಆದ್ರೆ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ மரணத்துக்கு கீழ்ப்பட்டவராய், ಮರಣಕ್ಕೆ ವಿಧಿಯನಾದವನಾಗಿ, அப்புறம் மரணத்தை ஜெயித்தார், அது வேற. ಮರಣವನ್ನು ನಂತರ ಜಯಿಸಿದ, ಅದು ಬೇರೆ. வேதமே சொல்லுது, அவர் மரணத்துக்கு கீழானவர் என்ன செஞ்சாராம்? பூமிக்கு இறங்கி வந்தா. ಮರಣಕ್ಕೆ ವಿಧಿಯರಾದವರಾಗಿ ಭೂಮಿಗೆ ಇಳಿದು ಬಂದ. நமக்காக ஒரு யோனத்தான் வந்தாருங்க. ನಮಗಾಗಿ ಒಬ್ಬ ಯೋನಾಥನನು, ஒரு நேசம் மிகுந்த ஒருவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். ಒಂದು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನಾದಂತ ಒಬ್ಬನು ಮೆಸ್ಸಿಯನು ಭೂಮಿಗೆ ಬಂದ. அவர் பிதாவோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ಆತನು ತಂದೆಯೊಂದಿಗೆ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿ, தன்னுடைய எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்து உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ತನ್ನದೆಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. தன்னுடைய ஆஸ்திகளை, ತನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನು, தன்னுடைய பரலோக வாழ்க்கையை கொடுத்து, ತನ್ನ ಪರಲೋಕದ ಜೀವಿತವನ್ನು ಕೊಟ್ಟು, மாம்சத்தை கொடுத்து, ದೇಹವನ್ನು ಕೊಟ್ಟು, ரத்தத்தை கொடுத்து, ರಕ್ತವನ್ನು ಕೊಟ್ಟು, ஆவியை கொடுத்து, ಆತ್ಮವನ್ನು ಕೊಟ್ಟು இயேசு பிதாவோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ಯೇಸು ತಂದೆಯೊಂದಿಗೆ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿದ. ஆனா நாம என்ன பண்ணோம்? ಆದ್ರೆ ನಾವೇನು ಮಾಡಿದ್ವಿ? பிதா விட்டு விலகி ஓடணும். ತಂದೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಅಗಲಿ ಓಡಿದ್ದೇವೆ. ದೂಷಿத்து ತಿರಿந்தோம். ಆತನನ್ನು ದೂಷಿಸಿ ತಿರುಗಾಡಿದ್ವಿ. ಅನೇಕರುடைய பார்வையில, ಹಲವಾರು ಜನರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ தேவன் என்றாலே அவர் நியாயம் தீர்க்கிறவர். ದೇವರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವವನು. அவர் எப்பொழுதுமே கொலை செய்கிறவர். ಆತನು ಯಾವಾಗಲೂ ಹತ್ಯೆಗೈಯುವವನು. அவர் ಅಡಿக்கிறவர். ಆತನು ಒಡೆಯುವವನು. அவர் மிரட்டுகிறவர். ಆತನು ಗದರಿಸುವವನು. அவரை விரட்டி விரட்டி தேடிக்கொண்டே இருக்கிறார். ಆತನನ್ನು ಹುಡುಕಿ ಹುಡುಕಿ ತಿರುಗುತ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. பிடித்தால் கொன்று போடுவார். ನನ್ನನ್ನು ಹಿಡಿದರೆ ಕೊಂದು ಹಾಕುತ್ತಾನೆ. மேவிபோசேத் தாவீதை பார்த்த அதே பார்வைதான் இன்றைக்கு அநேகர் தேவனை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறார். ಮೇಫಿಬೋಶೆತನು ದಾವಿದನನ್ನು ನೋಡಿದ ಅದೇ ದೃಷ್ಟಿಯಲ್ಲೇ ಇವತ್ತು ಹಲವರು ದೇವರನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா உண்மை அது இல்ல பிரதர். ಆದ್ರೆ ನಿಜ ಅದಲ್ಲ ಬ್ರದರ್. உண்மை அது இல்ல. ನಿಜ ಅದಲ್ಲ. அந்த தாவீது, ಆ ದಾವಿದನು எப்படி சவுலினுடைய குடும்பத்தை ஆத்மார்த்தமாய் நேசித்தானோ, ಯಾವ ರೀತಿ ಸೌಲನ ಕುಟುಂಬವನ್ನು ತನ್ನ ಪ್ರಾಣದಂತೆ ಪ್ರೀತಿಸಿದನೋ, மரண சந்ததி ஆத்மார்த்தமாய் நேசித்தாரோ, ಮರಣದ ಸಂತತಿಯನ್ನು ತನ್ನ ಪ್ರಾಣದಂತೆ ಪ್ರೀತಿಸಿದನು. பிதாவும் உள்ளார்ந்த அன்போடு நம்மை நேசித்திருக்கிறார். ತಂದೆಯು ಸಹ ತನ್ನ ಒಳಗಿನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀವಿ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த தாவீது, ಆ ದಾವಿದನು தூஷித்து திரிந்த மேவிபோசேத்தை, ದೂಷಿಸಿ ತಿರುಗುತ್ತಿದ್ದ ಮೇಫಿಬೋಶೆತನ, தன்னை விட்டு விலகி ஓடின மேவிபோசேத்தை, ತನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಓಡಿದ ಮೇಫಿಬೋಶೆತನ, வனாந்தரத்திலே வாழ்ந்த மேவிபோசேத், உங்களுடைய தகப்பன், ನಿಮ್ಮ ತಂದೆ, குமாரனாகிய இயேசுவின் மேலே எத்தனை பேர் விசுவாசம் வைக்கிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ಮಗನಾಗಿರುವ ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಜನ ನಂಬಿಕೆ ಇಡುತ್ತಾರೋ ಅಷ್ಟು ಜನಕ್ಕೂ ಕುಮಾರರಾಗತಕ್ಕಂತ ಮಕ್ಕಳಾಗತಕ್ಕಂತ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இயேசுதான் கர்த்தர் என்று தெய்வம் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಯೇಸುವನ್ನು ಕರ್ತನು ಒಡೆಯನೆಂಬುದಾಗಿ ನಂಬತಕ್ಕವರು ಬಲ ಕೈಯನ್ನು ಎತ್ತಿ ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿ ನೋಡೋಣ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படினா ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ நீங்க அத்தனை பேரும் அவருக்குள்ளாக உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ನೀವೆಲ್ಲರೂ ಅಷ್ಟು ಜನರು ಜಗದುತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಆತನಲ್ಲಿ ನೀವು ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ.
எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್. தேவனுடைய அன்பு சிலுவையில ஆரம்பிக்கல. ದೇವರ ಪ್ರೀತಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗಲಿಲ್ಲ, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஆரம்பித்து விட்டது. ಜಗದುತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಪ್ರಾರಂಭವಾಗ್ಬಿಡ್ತು. அது சிலுவையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ಅದು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸಲ್ಪಟ್ಟಿತು. விளங்குதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಿದ್ಯಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவன் நம்ம மேல வைத்த அன்பு, ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ಪ್ರೀತಿ சிலுவையிலிருந்து துவங்கல, ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಾರಂಭವಾಗಲಿಲ್ಲ, ஆதி காலம் முதல் இருக்கிறது, ಅನಾದಿ ಕಾಲದಿಂದಲೂ ಇದೆ. அது சிலுவையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ಅದು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್. இப்ப நான் கேக்குறேன், ಈಗ ನಾನು ಕೇಳ್ತೇನೆ, ஒரு தாவீது, ಒಬ್ಬ ದಾವೀದ, ஒரு மனுஷன், ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ தான் செய்த உடன்படிக்கைக்கு இவ்வளவு உண்மையுள்ளவரா இருந்தா, ತಾನು ಮಾಡಿದ ಈ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಇಷ್ಟು ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿರೋದಾದ, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவரா இருப்பாரு? ಭೂಮಿ ಆಕಾಶಗಳ ನಿರ್ಮಾಣಿಕನಾದ ದೇವರು ಎಷ್ಟು ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿರಬೇಕು. அவர் உங்களை ஆசீர்வதிச்சுதான் ஆகணும். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲೇಬೇಕು. உங்களை மட்டும் இல்ல, ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ, பிள்ளைங்களை கூட, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಕೂಡ. ஒரு நாள் பிள்ளைங்களை குறித்து கவலையப்படாதீங்க. ಯಾವತ್ತಿಗೂ ಮಕ್ಕಳ ಕುರಿತು ಚಿಂತಿಸಬೇಡಿ. இன்னையோட எல்லா பாரத்தையும் இறக்கி இங்கே வச்சிட்டு போயிருங்க. ಇವತ್ತಿನಿಂದ ಈ ಭಾರವನ್ನು ತೆಗೆದು 1000 தலைமுறை ஆனாலும், 1000 ತಲೆಮಾರುಗಳಾದರೂ உடன்படிக்கையை மாற்ற முடியாது. ಒಡಂಬಡಿಕೆ ಬದಲಾಯಿಸಲಾಗಲ್ಲ. தாவீதே மாற்றல, ದಾವೀದನೇ ಬದಲಾಯಿಸಲಿಲ್ಲ. தேவன் எப்படி மாற்றுவார்? ನಮ್ಮ ದೇವರು ಹೇಗೆ ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ? உடன்படிக்கை மாற்றப்பட முடியாது. ಒಡಂಬಡಿಕೆ ಬದಲಾಯಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ இல்ல பிரதர், ಈಗಲ್ಲ ಬ್ರದರ್, சிலுவையில இருந்து இல்ல பிரதர், ಶಿಲುಬೆಯಿಂದ ಅಲ್ಲ ಬ್ರದರ್, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே, ಜಗದ್ ಉತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ குமாரனாலே, ಮಗನಿಂದ, குமாரன் மூலமாக, ಮಗನ ಮುಖಾಂತರವಾಗಿ என் தேவனாலே ನನ್ನ முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன். ದೇವರಿಂದ ಮುಂಚೆ ಸೂಚಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್. எவ்வளவு வேதம் தெளிவா சொல்லுது பாருங்க. ವಾಕ್ಯ ನೋಡ್ರಿ ಎಷ್ಟು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತದೆ. ஆச்சரியமா இல்ல? ಆಶ್ಚರ್ಯವಾಗಿಲ್ಲ? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ಜಗದುತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ரட்சிப்பை திட்டம் பண்ணியிருக்காரு. ಆತನ ರಕ್ಷಣೆ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. நீங்க வியாதிப்பட்டா, ನೀವು ರೋಗಕ್ಕೆ ಒಳಗಾದರೆ என்ன செய்யணும்னு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே திட்டம் பண்ண ಅದಕ್ಕೆ வைக்கப்பட்டிருக்கு. ಪರಿಹಾರ ಏನೆಂಬುದ ಜಗದುತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಲಾಗಿದೆ. பாவத்துக்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பரிகாரம், ನಮ್ಮ ಪಾಪಕ್ಕೆ ಲೋಕಕ್ಕೆ ಉತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಪರಿಹಾರ, ஆசீர்வாதத்துக்கு தேவையான காரியங்கள் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே செய்து முடிக்கப்பட்டிருக்கு. ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ 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 ಜಗತ್ ಉತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಲಾಗಿದೆ. உங்க ஆசீர்வாதத்துக்கு நாங்க ஊழியக்காரங்க தேவையில்லை. ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಸೇವಕರಾದ ನಾವು ಬೇಕಾಗಿಲ್ಲ. உங்க ஆசீர்வாதத்துக்கு உங்க கிரியைகள் தேவையில்லை. ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳು ಬೇಕಾಗಿಲ್ಲ. எல்லாமே ஏற்கனவே முன் குறிக்கப்பட்டு, ಎಲ್ಲವೂ ಮೊದಲೇ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟು, உங்க சிரசின் மேலே அவைகள் எல்லாம் இருக்கிறது என்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ನಿಮ್ಮ ಶಿರಸ್ಸಿನ ಮೇಲೆ ಇಡಲಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಿರ್ಣಯಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒண்ணே ஒண்ணு என்ன? ಒಂದೇ ಒಂದೇನು, மேவி போஷத்துக்கு ஒரு அதிகாரம் உண்டு. ಮೇಫಿ ಭವಿಷ್ಯತನಿಗೆ ಒಂದು ಅಧಿಕಾರ ಉಂಟು. எங்க அப்பாவுடைய உடன்படிக்கைக்கெல்லாம் நாங்க உட்பட முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு அதிகாரம் உண்டு. ನಮ್ಮ ಅಪ್ಪನ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ನಾನು ಒಳಗಾಗಲಿಕ್ಕೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಉಂಟು. தாவீது கூப்பிடுறார், ದಾವೀದನ್ ಕರೀತಾನೆ, வா, ನೀನ್ ಬಾ, நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, ನೀನ್ ಹೆಂಗ್ ಬೇಕಾದ್ರೂ ಇದ್ಕೊಂಡು ಹೋಗು, என்னை தூசிச்சிரு, ನಾನು ದೂಷಿಸು, எனக்கு விரோதமா கலகம் பண்ணிரு, ವಿರೋಧವಾಗಿ ಕಲಹ ಮಾಡಿರು, என்னை எதிரியாவே வேணாலும் பாரு, ನನ್ನ ವೈರಿಯಾಗೆ ಬೇಕಾದ್ ನೋಡು, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. ಅದೆಲ್ಲ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. உங்க அப்பாவுடைய உடன்படிக்கைக்கு உள்ளாக நான் உன்னை பாக்குறேன். ನಿಮ್ಮ ಅಪ್ಪನ ಒಡಂಬಡಿಕೆ ಒಳಗಾಗಿ ನಿನ್ನ ನೋಡ್ತೇನೆ. உங்க அப்பாவுடைய உடன்படிக்கைக்குள்ளாக உன்னை பாக்குறேன். ನಿಮ್ಮ ಅಪ್ಪನ ಒಡಂಬಡಿಕೆ ಒಳಗಾಗಿ ನಿನ್ನ ನೋಡ್ತೇನೆ. இப்ப மேவி போசேத், ಈಗ ಮೇಫಿ ಭವಿಷ್ಯತ್ நோ, ಇಲ್ಲ, எனக்கு தேவையில்லை, ನನಗ್ ಬೇಕಾಗಿಲ್ಲ, சொல்வதானால் சொல்லலாம், ಹೇಳಬಹುದಾದರೆ ಹೇಳಬಹುದು, அழைப்பை ஏற்றுக்கொள்வதும் ಕರೆಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸುವುದು, அழைப்பை மறுப்பதும் ಕರೆಯನ್ನು ನಿರಾಕರಿಸುವುದು மேவிபோசேத்தின் கரத்துல தான் இருக்கு. ಮೇಫಿ ಭವಿಷ್ಯತನ ಕರದಲ್ಲೇ ಇದೆ. இப்ப பிதாவாகிய தேவன் நம்மை அழைக்கிறார். ಈಗ ತಂದೆಯಾದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಾನೆ. இயேசு வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறார். ಯೇಸು ಬಾಗಿಲ ಮುಂದೆ ನಿಂತು ಬಾಗಿಲನ್ನು ತಟ್ಟುತ್ತಾನೆ. ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், ಒಬ್ಬನು ನನ್ನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದರೆ, உள்ளே பிரவேசித்து, ಒಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಿ, வெளிப்படுத்தல் 3:20 வாசிக்க நேரம் இல்ல, நான் உள்ளே பிரவேசித்து ಪ್ರಕಟಣೆ 3:20 ಓದಲಿಕ್ಕೆ நான் ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. அவனோட போஜனம் பண்ணுவேன், ನಾನು ಅವನೊಂದಿಗೆ ಊಟ ಮಾಡ್ತೇನೆ, அவன் என்னோட
என்னோட போஜனம் பண்ணுவான். ಅವನು ನನ್ನೊಂದಿಗೆ ಊಟ ಮಾಡ್ತಾನೆ. என்ன அர்த்தம்? ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? அழைப்பை ஏற்றுக்கொண்டால் ಕರೆಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿದರೆ உடன்படிக்கைக்குள்ளாக அவன் வந்து ನನ್ನ விடுகிறான். ಒಡಂಬಡಿಕೆ ಒಳಗಾಗಿ ಬರ್ತಾನೆ. இப்ப இதே அழைப்பை தான் கர்த்தர் நம்ம முன்னாடி வச்சிருக்கிறார். ಇದೇ ಕರೆಯನ್ನೇ ದೇವರು ನಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆமா, ಹೌದು. எனக்காக உலக தோற்றத்திற்கு முன்னிருந்தே உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ಜಗದುತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನನಗಾಗಿ ಒಡಂಬಡಿಕೆ ಏರ್ಪಡಿಸಲಾಗಿದೆ. சிலுவையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಗಿದೆ அப்படின்னு சொன்னீங்கன்னா ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ அந்த ஆசீர்வாதம் அத்தனை சிரசின் மேல இறங்க, ಆ ಆಶೀರ್ವಾದ ಶಿರಸ್ಸಿನ ಮೇಲೆ ಇಳಿಯಲು ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இது உங்களுடைய தீர்மானத்துல தான் இருக்கிறது. ಇದು ನಿಮ್ಮ ತೀರ್ಮಾನದಲ್ಲೇ ಇರುವಂತದ್ದು. அதனாலதான் வேதம் சொல்லுது, ಅದರಿಂದಲೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. தீமோத்தேயு 1:9 வாசிச்சோம். ತಿಮೋತಿ 1:9 ಓದಿ, கிரியையின்படி ரட்சியாமல் ಸುಕೃತ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದ್ದಲ್ಲ, கிருபையினாலே நம்மை அழைக்கிறார். ತನ್ನ ಕೃಪೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?